இன்டர்நேஷனல் பிரேக்னாலே நடுங்கற கூட்டத்த மொத்தமா இன்டர்நேஷனல் பிரேக் எப்படா வரும்னு வழி மீது விழி வைத்து வேண்டுதல் செய்ய வச்சிட்டாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு வட லண்டன். இந்த எபிசோட்ல முடிஞ்சா போதும் ஆல விட்றா சாமின்னு இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேம்ஸ்ல கடைசியா ஆடின செல்சி அவே கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். பிகாஸ் இந்த ரிவ்யூ பண்றதுக்கு இன்னைக்கு நான் உங்களோட அருண் ஷோரன்னர் அண்ட் அலாங் வித் மீ ஐ ஹேவ் ஹேமந்த் அண்ட் விஜய். ஹலோ பாய்ஸ். வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். யாருமே வந்துட்டு ஒரு வணக்கத்திலேயே வந்து ஒரு வலு இல்லாம இருக்கு, அதுலயே தெரிஞ்சு போயிடும் நம்ம எல்லாம் எந்த லெவல்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கேம் முடிஞ்சதுல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அஃப்கோர்ஸ் கேம் போறதுக்குள்ள ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். கேமரா வேற ஃப்ரேம்குள்ள வர மாட்டேன், கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே லைட்டா மூவ்மெண்ட் பண்ணிட்டே சொல்றேன். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். அப்படியே சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷோஸ் எப்படி இருக்கு, பிடிக்காத ஷோஸ் எது இருக்கு, இல்ல காமெண்ட்ஸே ஸ்பெசிஃபிக்கா இது இருக்குன்னு போன வாரம் வந்து நான் வந்து ஒரு அந்த அஜயோட வீக்கெண்ட் ஷோ கேம் வீக் ரிவ்யூ பண்றப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து காமெண்ட்ஸே வராததுனால வந்து நாங்க நல்லது பண்றோமா நல்லா பண்ணலையாலே தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்படியே கண்ணுல இருந்து லைட்டா ஒரு சின்ன ஒரு கிராட்டிடியூட் நிறைஞ்ச ஒரு கண்ணீர் துளி வெளியே வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் ஆல் தட் சப்போர்ட். அது வந்து இட் ரியலி விஜயகாந்தாக உணர்ந்த தருணமா? எஸ், அப்சல்யூட்லி. வானத்தை போல அப்படியே வந்து நான் வந்து அப்படியே மேல அப்படியே ஏதோ ஒரு இலைய பிடிச்சிட்டு அப்படியே மழையில இருந்து எல்லாரையும் காப்பாத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. தேங்க்ஸ் a lot for all the support, thanks a lot for all the comments guys. It really made our day. நான் சொன்ன மாதிரி and do continue supporting us. இப்போ இந்த எபிசோட்லயே வந்து உங்களுக்கு முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருந்தாலும் சரி, அப்படியே மனம் பூரிப்படைய விஷயம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் வந்து எங்களை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பெரிய டூலா இருக்கும். ஆஸ் யூஷுவல் மறக்காம வந்து எபிசோட் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபெலோ கூனர்ஸோட வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அது அவங்களுக்கும் தெரிய வரும். அவங்க பிடிச்சதுன்னா அவங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். நம்ம வந்து கூனர்ஸ் மத்தியில் இந்த பாட்காஸ்ட் வந்து இன்னும் வந்து ஃபுல்லா போயிடுச்சான்னு எனக்கு தெரியல, தமிழ் ஸ்பீக்கிங் கூனர்ஸ் இடையில. அண்ட் அதை எப்படி போக வைக்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்க. ஆல் இயர்ஸ் எப்பயுமே வந்து நாங்க வந்து ஃபீட்பேக் இருப்போம். ஆமா, அடுத்தது வந்து நம்ம வந்து அண்ணா மாதிரி வந்து கேரளாவை தான் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு தான் நம்ம ஆள் பிடிக்கணும். பட் எஸ், இது வந்து உங்களுக்கே ஒரு சவாலா எடுத்துக்கோங்க குனேஷ், தமிழ் ஸ்பீக்கிங் குனேஷ். நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க வேர்டை. தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ வித் தட் அவுட் த வே நம்ம வந்து எபிசோட்குள்ள போயிடுவோம். செல்சி கேம் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஒரு கஷ்டமான கேம்ஸ். இது எப்படா முடியும்? இது நம்ம யூசுவலா நம்ம ஆர்சனல் ஃபேன்ஸ் எடுத்தோம்னா வந்து இன்னைக்குமே வந்து இன்டர்நேஷனல் பிரேக்னாலே ஒரு மாதிரி நடுங்கும். அதுக்கு முன்னாடி சுட சுட செய்தியை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. இல்ல அதுதான், இங்க இருந்தா நான் செக்வே சுட சுட செய்திக்குள்ளே வர போறேன். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஆனா வந்து இன்னைக்கு காலையில வந்து ஒரு அபாரமான ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து வந்து ஊரே அப்படியே வந்து அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். நம்ம ஒரு தெரிஞ்ச ஒரு ரெஃப்ரி டேவிட் கோர்ட்னு ஒருத்தர் வந்துட்டு ஒரு மாதிரி ஆப்வியஸா அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம் சார்ட் ஆஃப் அ ட்ரக். பீப்புள் ஆர் ஸ்பெகுலேட்டிங் இட்ஸ் கொகேன். அது தெரியல நம்மளுக்கு. பட் ஆனா ஏதோ ஒரு போதையில வந்து கிளாப்பை பத்தி தகாத வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து இது பண்ணாரு. இதுல அவங்கள பத்தி சொல்றாங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு லிவர்பூல் ஃபேன்ஸ் கூட்டமா ட்விட்டர்ல போயிட்டு நல்ல வேலை ஆர்டேட்டா பத்தி எதுவும் சொல்ல, இல்லைன்னா ஆர்சனல்ல இருந்து ஓவரா பேசியிருப்பாங்க ஃபேன்ஸ். டேய், உங்க மேனேஜரை பத்தி தப்பா பேசியிருக்காண்டா, முதல்ல அதை கவனிங்கடா, எதுக்குடா எங்களை வந்து நோண்டுறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் எஸ் ஹேமந்த், நான் ஒன் டைம் ஸ்டார்ட் பண்றேன். அது பார்த்தி அந்த வீடியோவை பார்த்தேன் ப்ரோ. காலைல பார்த்தேன் அந்த வீடியோவை. ஆனா கொஞ்சம் பிளேயிங் டெவில்ஸ் அட்வொகேட், இது நம்ம எல்லாருமே பண்றதுதானே ப்ரோ. இப்போ நம்ம மேனேஜர் நம்ம பிடிக்கல, ஒர்க் பண்ற மேனேஜர், நம்ம 2 கட்டிங் விட்டோம்னா நம்ம அவன் கிடக்குறான் மேனேஜரை தான் வேணிக்கா மாட்டினா அவனை வச்சு செய்ய போறேன்டா அப்படின்னு நம்ம பேசிக்கிறது தானே. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அது எவனோ அவனுக்கு வேண்டியாதவன். நீயோ நானோ போயிட்டு அவங்க ஆடுற மேட்ச் நம்ம என்ன திட்டினாலும் அடுத்த நாள் போயிட்டு ஆடுற மேட்ச்ல போய் ரெஃபரி பண்ணல. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப இன்னரண்டா எல்லாருக்குமே ஒரு பயஸ் இருக்குங்கிற மாதிரி தானே தெரியுது. நீ சொல்றது கரெக்ட் தான். எல்லாருக்குமே அந்த பயஸ் இருக்கும். எஸ்பெஷலி லைக் நம்மளே பார்த்துருக்கோம் the number of referees that come from the north. அதுல எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு டிசிஷன் இருந்தாலும் நீ ஆக்சுவல் உனக்கு வந்து அந்த ஃபீலிங் இருந்தாலும் ஆக்சுவலா நீ ரெஃப் பண்றப்போ நீ 100% உண்மையாவே பண்ணாலுமே உனக்கு நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே லிங்க் பண்ணுவாங்கல்ல, ஆப்வியஸா லிங்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி வர்றப்ப. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் தாட். விஜய், ஒன் தாட் அந்த இதுல. இது வந்து தெரிஞ்ச விஷயம் தானே. இது வந்து புதுசா ஏதோ வந்து சரி இது கிளாப் பத்தி அப்படின்றதுனால வேணா இது புதுசா இருக்கலாமே தவிர எல்லா ரெஃபரீஸும் ஏதோ ஒரு விஷயத்துல பயஸ்டா இருக்காங்க. பயஸ்டா இந்த சென்ஸ் அவங்களோட பர்சனாலிட்டியா எல்லாருமே அப்படிதானே. நம்ம எவ்வளவு வருஷமா வந்து இவரு எஸ்ஏஎஃப் பத்தி சொல்லிட்டே இருப்போம். இந்த மாதிரி வந்து எல்லா ரெஃபரீஸும் ஒரு பார்த்தா பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு விதத்துல அது உண்மையாதான் இருந்திருக்கும். அண்ட் எல்லாத்துலயுமே ஒரு உண்மையும் இருக்கு, ஒரு பொய்யும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இது. அடேங்கப்பா, நீங்க வேற ஏற்கனவே நான் நிறைய கருத்தா பேசுறேன்ற மாதிரி பேசுறாங்க. நீங்களே போட்டு கொடுத்துட்டீங்களா? இல்ல பட் அதுதான் இப்போ ஹேமந்த் ப்ரோ சொன்ன மாதிரி தான். இப்போ அவர் வந்து அது சொன்னதுன்றது உண்மைதான்.
ஆனா அதுதான் ரியாக்டிவா இருந்ததா, இம்பாக்ட் பண்ணுச்சான்ற உண்மையும் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆள் நமக்குமே வந்துட்டு அதே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நமக்கு அந்த ஓடகார்ட் ஹேண்ட்பாலுங்கிறது நம்ம லிவர்பூல் மேட்ச்ல தானே நம்மளுக்கு வந்து ஓடகார்ட் ஹேண்ட்பால் கொடுக்காம ஆமா இருக்கான். ஆமா. So, சோ அது ரெஃபரீஸ் வந்து மிஸ்டேக் பண்றது இதனாலதான் பண்றாங்களான்றது உண்மையா தெரியாது. அது அவங்க பயஸ்ன்றது வந்து, அதாவது என்ன சொல்றது, ஆஹ், மனசார பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது உண்மையிலேயே வந்து அவங்களோட கான்சியஸா அந்த டிசிஷன்ஸ் அதனால எடுக்கிறாங்களா, இல்ல அன்கான்சியஸா சப்கான்சியஸா இந்த பயஸ் வந்து ஆக்ட் ஆகுதான்றது நமக்கு தெரியாது. இதெல்லாம் அதான் வந்து விஷயம். நம்ம அந்த மண்டேல அந்த எலக்ட்ரோட் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஆஹ், லைட் டிடெக்டர் போட்டு ஆமா இல்லாட்டி வந்து அந்த சோடியம் பெட்டதால் கொடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒண்டி தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி அவர் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமா. இவ்வளவு சாஃப்டா அன்பார்ச்சுனேட். பேசுறேன்னு நினைக்காதீங்க. இப்போ ஹார்டா பேசுறேன். இந்த சொல்லு. லிவர்பூல் ஃபேன்ஸ் போய் முதல்ல எல்லாத்தையும் போய் கடிக்கிறத விட்டு, முதல்ல இவனுங்க டீமையே முதல்ல குறை சொல்லுவானுங்க. கிளாப்பே இவங்களுக்கு பெரிய மேனேஜர் இல்லையா? ஏன்னா ஸ்லாட் வந்து இப்போ வின் பண்றாங்களாம். டேய் எவ்வளவு பெரிய எவ்வளவு மொக்க டீமா மேனேஜர் இருந்தீங்க. பத்தி பேசுற சைடு நம்ம போவோம். நம்ம மேனேஜரை பத்தி நம்ம கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னே நம்மளுக்கு தெரியும் நம்ம இப்போ. கூட்டத்தை பத்தி அது பேசினாதான் கோச்சிக்கிறாங்க. நம்ம கூட்டமே என்ன கடிக்க வர்றானுங்க அதை பத்தி பேசினா. சரி ஓகே. பட் அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஃபேன்ஸ் பத்தி பேசுறேன், மேனேஜர் பத்தி பேசல, ஃபேன்ஸ் பத்தி பேசுறேன். ரொம்ப ஃபிக்கல் மைண்டடா இருக்காங்க. அடுத்த டீம்ஸ் இப்போ ஆர்சனல் மேல இருக்கிற வன்மம் வந்து அட் ஆல் டைம் ஹை. அது வந்து நம்மளோட பேண்டர் ஏரால கூட அவ்வளவு வந்து ஒரு ஒரு வன்மம் இல்ல. நம்ம 6-0 6-3 இப்படி எல்லாம் தோக்கும்போது கூட எவனும் வந்து இவ்வளவு பேண்டரா இருந்தது இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து இந்த, அதாவது இன்வின்சிபிள்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு யுனைடெட் ஃபேன்ஸுக்கும் நமக்கும் ஒரு போட்டி ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செல்சி ஃபேன்ஸுக்கும் நமக்கும் ஒரு போட்டி பிரச்சனை இருக்கும். ஆனா இப்ப எல்லா ஃபேன்ஸுக்கும் ஆர்சனல் மேல ஒரு காண்டு. ஏன்னா இல்ல, அவங்க எனக்கு அந்த எல்லாரும் லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு ஏன் அந்த இதுதான் எனக்கு புரியல. டேய் நீங்களும் இதுவா இருக்கீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதே பிரச்சனையை தான் நாங்களும் சொல்றோம். நம்ம சொல்றப்ப வந்து ஆர்சனல் ரெஃப்ரியை பத்தி வைன் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து டேய் நாங்க நல்லா ஆடுறோமோ கேவலமா ஆடுறோமோ, ரெஃப்ரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா அதனால ஏதாச்சும் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது ஆப்வியஸா சொல்லதான் தெரியும். சரி, இப்ப லிவர்பூலை விட்டு ஆர்சனல் விட்டு நம்ம டைட்டில் வின் பண்றோம், எல்லாமே லைக் வின் பண்றோம்னு சொல்லிட்டேன் தெரியாம, இதுக்கு வேற கடிப்பானுங்க. பட் இந்த டைட்டிலுக்கு போற ஒரு ஆடுற ஒரு டீம், கம்பீட் பண்ற ஒரு டீம், டோட்டலி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. இப்போ இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரி டிசிஷனால வரதுனால ஒரு ஃபோர்த் ஃபினிஷ் பண்ண டீம், பண்ணக்கூடிய டீம் பண்ண முடியாம போகுது. ஒரு ரெலிகேட் ஆக வேண்டாத டீம் ரெலிகேட் ஆகுது. லைக் இந்த இம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம், நம்ம வந்து பெரிய டீம் அதனால வந்து இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு. லைக் இது வந்து இம்பாக்ட் ஆக்சுவலா எவனுக்கு ஆகுதோ அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம்ல. இப்போ நம்ம சொல்றோம் லிவர்பூல் இஸ் ஆல்சோ சேயிங், பட் when it comes to the same problem, ட்ரைபலிசம் உள்ள வந்துட்டு நீங்க தான் சொல்றீங்க நாங்க சொல்ல மாட்டோம், சப்போர்ட் யுவர் கிளப் ஆல் யூ வாண்ட், அது இல்லவே இல்லை. பட் சிஸ்டமிக்கா ஒரு இஷ்யூ இருக்கிறப்போ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றப்ப எல்லாரும் அதை வந்து ரிடிக்யூல் பண்ணிட்டு அவங்களுடைய கம்ப்ளைண்ட் வெளியே எடுத்து விடாம அது வந்து அந்த ப்ராப்ளம் பத்தி பேசாம அப்படியே பூசி மழிப்பின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. லைக் யுவர் தாட்ஸ் ஆன் தட் பார்ட். அதுதான் சொல்றேன்ல. இப்போ வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம ஃபுட்பால் ஃபேன், அப்புறம் தான் நம்ம வந்து ஆர்சனல் ஃபேனோ லிவர்பூல் ஃபேனோ இதுவோ. ஸோ ஃபுட்பால்ல ஒரு இஷ்யூ இருக்குன்னும் போது அந்த ஃபுட்பாலோட இஷ்யூ பத்தி பேசாம நம்ம என்ன திரும்பவும் ஆர்சனல் லிவர்பூல் அப்படின்ற ஐடென்டிட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சிரும் அப்படின்றதுதான் பிரச்சனை. இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் பத்தி எல்லாரும் பேசுவோம் அப்படின்னு இல்லாம ஏன்னா இல்ல இல்ல இது உங்களுக்கான ப்ராப்ளம், இது எங்களுக்கான ப்ராப்ளம், இது இது அவனுக்கான பிரச்சனை, இதுல நான் ஏன் பேசணும், ஓ அப்படியா நீ நீ உனக்கு இது பிரச்சனையா இருக்கா அப்படின்னா நான் கிண்டல் பண்ணுவேன். இதுல இப்ப ஆர்சனல் ஃபேனோ இல்ல லிவர்பூல் ஃபேனோ பத்தி மட்டுமே இல்ல, இப்ப செல்சி ஃபேன்ஸுக்கும் இது ப்ராப்ளம் தான். ரெஃப்ரி வந்து சரியா இல்லனா செல்சி ஃபேன்ஸா இருந்தாலும் யுனைடெட் ஃபேன்ஸா இருந்தாலும் எந்த டீமோட ஃபேனா இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இது இருக்குல்ல. இப்ப எல்லா கிளப்புமே வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெஃப்ரியாவது ஆமா இவன் எங்களுக்கு வந்தான்னா பிரச்சனை, தப்பா கொடுக்குறான்னு அது ஒரு கிளப் சொன்னா பரவாயில்ல, 2 கிளப் சொன்னா பரவாயில்ல, எல்லா கிளப்புமே சொல்லுதல எனக்கு இந்த ஒரு ரெஃப்ரி மேல பிரச்சனை அந்த ஒரு ரெஃப்ரி மேல பிரச்சனைன்னு சொல்றப்போ இது ஓவராலா பெரிய ப்ராப்ளம் இருக்கு. பட் நீ சொல்ற மாதிரி அதுக்குள்ள வந்துட்டு நம்ம ஒன்னா சேர்ந்து அது பார்க்காம இல்ல உனக்கு வந்ததுன்னா உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி, அந்த அந்த ஒரு இதுலதான் போயிட்டே இருக்கு அது மொத்தமா. ரத்தம் தக்காளி சட்னி கம்பேரிசன்ல தான். அதுதான் எனக்கு வந்து லைக் again it's not about tribalism, it's about like the game. நம்ம வந்து எவ்வளவு வேணா பூசி மழுப்பலாம் இந்த மாதிரி வந்துட்டு ரெஃப்ரிங் டிசிஷன்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் த கேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா வந்து இன்டெலெக்சுவலா அப்படியே வந்து கண்ணெல்லாம் திறந்து வச்சுட்டு வட சொல்லலாம். பட் அது எண்ட் ஆஃப் த டே இது ஒரு ப்ராப்ளம். இவ்வளோ இந்த திஸ் டே அண்ட் ஏஜ் இது இவ்வளோ பெர்சிஸ்ட் ஆகுதுங்கிறப்போ இந்த ஹியூமன் எலிமெண்ட் திஸ் இஸ் வாட் மேக்ஸ் த கேமுங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு ரீசனே கிடையாது. இவங்க வந்து எவ்வளவோ சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு, இதுலயும் சேஞ்சுக்கு ஸ்கோப் இருக்கு, இதை கொண்டு வர மாட்டாங்க. ஏமந்த் இந்த டாபிக் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன், நம்ம அப்படியே அப்புறம் நம்ம கேமுக்குள்ள போயிடுவோம். அதை பத்தி அழகிறதுக்கு வேற நிறைய டைம் இருக்கு. ஹேமந்த் சொல்லுங்க ப்ரோ.
இல்ல இந்த டாபிக் அப்படியே க்ளோஸ் பண்ணிடு, நீயே க்ளோஸ் பண்ணிடு. அதான் ப்ரோ. அதான் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் எல்லாமே தாட்ஸ். எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணிட்டோம். நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட் ப்ரோ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆஸ்டன் வில்லா வந்து ப்ரொமோட் ஆகி வந்த பிறகு 17th முடிப்பானுங்க. ஆனா அவனுங்க ஆக்சுவலி ரெலிகேட் ஆயிருக்கணும். ஏன்னா அவங்களோட ஒரு கோல் வந்து கேன்சல் ஆயிருக்கணும் ஆக்சுவலி அந்த மேட்ச்ல. ஆனா அது பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஸோ அப்ப நினைச்சு பாருங்க, இந்த ஆஸ்டன் அன்னைக்கு ரெலிகேட் ஆயிருந்தா இப்போ உனாய் எமரி வந்திருக்க மாட்டான். வேற ஏதாவது டீம் இருந்திருக்கும் பிரீமியர் லீக்ல. ஸோ மொத்த வரலாறே மாறி இருக்கும். ஸோ ரெஃபரிங் டிசிஷன்ஸ் கீ மொமெண்ட்ல வந்து கேமே மாற்றக்கூடிய ஒன்று. ஆனா அதுதான் எனக்கு தெரிஞ்சு எல்லா ரெஃப்ரி வீடியோலயும் இந்த மாதிரி எல்லா ரெஃப்ரிக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்க தான் செய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கட்டிங்க போட்டு ஆமாமா, வளரிருப்பான். இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும். என்னடா ஆர்டெட்டா என்ன ஓவரா பேசிட்டான்டா இன்னைக்கு, அவனை நான் வச்சு செய்யறேன்டா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பான். அதே மாதிரி நம்ம மோமாமா ஆர்டெட்டாக் எல்லாம் கண்ட மெனிக்கு திட்டிருப்பாங்க. ஆர்டெட்டா, வெங்கர் எல்லாம். மோமாமா ஆந்தனி டெய்லரு, அது மறக்க முடியாத ஒரு ஒரு சாகா. ஸோ டெஃபினட்டா அது மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் பார்ப்போம், இது எப்படி ஹேண்டில் பண்றாங்க தான் ப்ரோ. இவனுங்க ஒரு மாஃபியா ப்ரோ. இந்த ரெஃப்ரி யூனியன் வந்து ஒரு பெரிய மாஃபியா. அவனுங்களே விட்டு கொடுக்க மாட்டானுங்க. அப்படி இப்படி உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி இது பண்ணிடுவானுங்க. அதான் அதிகபட்ச தண்டனை இந்தாப்பா இது போயிட்டு. சொல்லலாமா தெரியல, யூடியூப் வீடியோல சொன்னா வந்து இங்க கேன்சல் பண்ணிடுவாங்களோன்னு பயம், அதனால சொல்லாம இருக்கேன். சொல்லுங்க அப்படி cancel அமெரிக்க பண்ணும்போது காவல்துறையிலும் இருந்துச்சுன்னா இல்ல நான் வந்து அதனால தான் நம்ம ஏரியாக்குள்ள போகாம ஒரு அமெரிக்க காவல்துறையிலும் இப்படிதான் வந்து செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பல தடவை கரெக்ட் படிச்சிருக்கேன். அவன் வந்து கரெக்ட். அவங்கள ப்ரொடெக்ட் ஆமா ப்ரோ, பண்ணிக்கிறதுக்கு அது 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 100% நீங்க விட்டு சொல்றது கொடுக்க உண்மை ப்ரோ. மாட்டாங்கன்ட்டு. பட் நெட்ஃபிளிக்ஸ்ல கிட்டத்தட்ட டாக்குமெண்ட்ரி அதே இருக்கு. மாதிரி தான் இருக்கு இப்போ சிச்சுவேஷன். ஆமா பாஸ்டன் சம்திங் அந்த டாக்குமெண்ட்ரி இது அதுல கவர் அப்ப பண்ணிருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸ்லயே இருக்குன்னா தைரியமா நம்ம சொல்லலாம். ஓகே. நம்ம போலீஸ சொன்னாதான் அடிச்சிருவாங்க வந்து. கேஸ் போடுறீங்கன்னா முதல்ல போய் பெரிய ஓனரை பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு அதுதான் எப்படிதாலும் அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வேற வர, இதுல பத்தி அடுத்த வருஷம் வர, இதுல அடுத்த மாசம் வர, இதுல வேற அந்த பயம் இப்பயே தெரியுது. ஐயோ, விசாரணை எல்லாம் பார்த்ததுல நம்ம போலீஸ் என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு பயம் வேற அதுக்குள்ள இருக்கு. நாக்கெல்லாம் கொளருதே. பட் இதுதான் வந்து எங்களுடைய கருத்து இதை பொறுத்த வரைக்கும். அகேன் லைக் it's good that more people are talking about it. More people should talk about it. We should like அது வந்து கிளப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஷர் போட்டா மட்டும்தான் இது மாற முடியும். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம திருப்பி இது 25 வருஷத்துக்கு அப்புறம் இதை பத்தியே தான் பேசிட்டு இருப்போம். அப்ப ஏதாவது கூட்டுக்கு பதிலாக பொரியல், பூமர் ஜோக்கர் ஒன்று வெளியே வந்துச்சு, அன்கண்ட்ரோலபிளா கூட்டுக்கு பதிலாக பொரியல் ஒருத்த வெளியே வருவாட்டு. பட் எஸ், வித் தட் we close the topic. I think கரெக்டான நேரம் தான். நம்ம இதுக்குள்ள போயிடுவோமே, கேம்குள்ள போயிடுவோமே. ஃபர்ஸ்ட் டாக்ஸ் ஹேமந்த், ஃபர்ஸ்ட் டாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங் லைன் அப் வந்துட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு பீப்புள் ஹவ் பீன் காலிங் அவுட் ஃபார் திஸ் லைன் அப். இவ்வளோ நாளாக வேணும்னு எதிர்பார்த்த ஒரு லைன் அப் மாதிரி தான் நம்ம போட்டோம். ப்ரெடி மச் லைக் ரைஸ் வந்தாச்சு, சாக்கா வந்தாச்சு, ஓடகார்டு வந்தாச்சு, எல்லாருமே. வாட் were your thoughts on the starting lineup? அண்ட் அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்துட்டு, இந்த கேம்ல நம்ம ரைஸையும் ஓடகார்டையும் ஆட வச்சது ஓகே தானா உன்னை பொறுத்த வரைக்கும், இல்லை வந்து உட்காந்து வச்சிருக்கலாமா? ப்ரோ எனக்கு தெரிஞ்ச லைனப் வைஸ் தான் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்ட் லைனப்னு நினைக்கிறேன். நம்மளோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஓடிகார்டு, ரைஸ், பார்ட்டே அந்த மிட்ஃபீல்டு, ஹவர்ட்ஸ் நம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணுறது. மேபி மார்டினலி பிளேஸில் மேபி ட்ரொசார்டு ஃபார்மில் இருந்தாலும் ட்ரொசார்டு, அப்படி இல்லைனா மார்டினலி தான் நம்மளோட ப்ரிஃபர்டு லெஃப்ட் விங்கர். அதுதான் எனக்கு லைனப்பு. நான் ஓடிகார்டு ரைஸ் ஸ்டார்ட் பண்ண எதிர்பார்த்தேன்னா ஓடிகார்டு டெஃபினட்டாக எதிர்பார்க்கல, ரைஸ் நான் எதிர்பார்த்தேன். ஓடிகார்டு வந்து நான் பெஞ்ச்லேருந்து வருவான் தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இன்டர் மிலான் மேட்ச்சில் கூட ஹவர்ட்ஸுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பான். ஸோ நான் பெஞ்ச்லேருந்து வருவான் தான் எதிர்பார்த்தேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமா பண்ணியிருக்கூடாதுன்னு பார்த்தா, ஓடிகார்டு ஆடினதை பார்த்தா ஸ்டார்ட் பண்ணது தப்புன்னு தோணலை எனக்கு. ஆக்சுவலி ஓடிகார்டு நல்லா தான் 90 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடினதே எனக்கு சர்ப்ரைஸ். ஆனா அதே ரைஸ் ஆடினதை பார்த்தா லைட்டா தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுச்சோ. ரைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம் டெஃபினட்டா. டு பி ஆனஸ்ட், ரைஸ் இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு நல்ல லெவல்ல ஆடல ப்ரோ. போன சீசன் அவன் ஆடின லெவல்ல அவன் ரீச் பண்ண. இது லிவர்பூல் மேட்ச் தான் ஒரு எக்ஸெப்ஷன். லிவர்பூல் மேட்ச்ல ஒரு நல்ல லெவல் ஆடி இருப்பான். மிச்ச மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச்ல 6 ஆடினான். ஆமா, அந்த லெவல் அவனுக்கு அந்த மேட்ச்ல 6 ஆடினான் அவன். ஆமா அதான் கரெக்ட். அந்த லெவல் அவன் ஓவராலா ரீச் பண்ண முடியல. மிச்சபடி ஃபர்ஸ்ட் தாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம போனாட்டி ஆஸ்டன் வில்லா மேட்ச் நம்ம பேசியிருப்போம். போன சீசன் நம்ம ஆஸ்டன் வில்லா கூட ஹோம்ல தோக்கும் போது ஒரு லாஸ்ட்டுக்கும் ஒரு வெயிட் இருக்கு, ஒரு ரிசல்ட்டுக்கும் ஒரு வெயிட் இருக்கு. அந்த மாதிரி இது ஓவரால் பிக்கர் பிக்சர் கண்டெக்ஸ்டோட பார்க்கும்போது இந்த ட்ரா வந்து ஒரு என்ன சொல்ல, நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்ல, ஆல்ரெடி பாரம் சுமந்துட்டு இருக்க மாதிரி 100 பாரத்தை போடுற மாதிரி தான். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ கேசிலோ, இன்டர் மிலானோ, செல்சியோ மூணையும் கம்பேர் பண்ணனா எனக்கு தெரிஞ்சு செல்சி பர்ஃபார்மன்ஸ் வந்து வே பெட்டர் இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கும்போது. ஆனால் பிக்கர் பிக்சராக பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து என்ன சொல்ல, ஒரு ட்ரா மாதிரியே ஃபீல் ஆக மாட்டேங்குது, ஒரு லாஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் பார்ப்போம். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் 2 பேரை கம்பேர் பண்ணும்போது. போகும்போது அப்படியே பேசுவோம் அப்படியே. விஜய்
ஃபர்ஸ்ட் தாட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து ஆக்சுவலா தெரியல இப்போ என்ன சொல்ல போறீங்க எல்லாரும் சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் சைடில் இருக்கேன் இந்த டிஸ்கஷன்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம இந்த சீசன்ல நமக்கு நிறைய ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஒன்று வந்து நம்ம வந்து ரீசன்ஸ் கொடுக்குறோமா நம்மளோட கேம்ஸுக்கு, இல்லை ஆக்சுவல் எக்ஸ்பிளனேஷன்ஸான்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இருந்தது, ரீசன்ஸா கொடுக்கல. நம்ம தோத்துட்டோம் இல்லை ட்ரா பண்ணிட்டோன்றதுக்கான ரீசன்ஸா எனக்கு அதனால இது அப்படின்ற மாதிரி, ட்ரா ஆனதுனால இது அப்படின்னு. இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நமக்கு பெரிய வின் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு தவிர வின் பண்ணிடுவோம்னு இல்ல. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. வின் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்துச்சு தவிர வின் பண்ணிடுவோம் அப்படின்னு இல்ல. ஏன்னா வினோ நம்ம பிளேயர்ஸ் யாரும் 100% இல்ல. ஒயிட், ரைஸ், டிம்பர் 3 பேரும் 100% கிடையாது. ஓடேகார்ட் 6 வீக்ஸ் கழிச்சு இன்ஜுரியில இருந்து வரான். அதை தவிர இப்போ 11 கேம் ஆடி இருக்கோம்னு சொல்றாங்க. அதுல யோசிச்சு பாருங்களேன் என்னென்ன கேம் ஆடி இருக்கோம்னு சொல்லிட்டு. செல்சியாவே ஆடியாச்சு, சிட்டியாவே ஆடியாச்சு, நியூகாசிலாவே ஆடியாச்சு, லிவர்பூல்ல ஹோம்ல ஆடியாச்சு, வில்லாவா ஆடியாச்சு, வில்லாவே ஆடியாச்சு, அப்புறம் ஸ்பர்ஸாவே ஆடியாச்சு. 6 கேம், அதான் சொல்றேன், 6 கேம் கிட்டத்தட்ட வந்து 11ல 6 கேம் டிஃபிகல்ட் கேம்ஸ். அண்ட் இந்த வாட்டி போர்ன்மத்தோட ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது போர்ன்மத்தும் நம்ம ஆடிட்டோம். சோ 7 கேம் வந்து 11ல 7 வந்து வெரி டிஃபிகல்ட் கேம் ஆடி இருக்கோம் வித் பிளேயர்ஸ் அவுட். இந்த எல்லா கேமுமே நான் சொன்ன இந்த 6 கேம்லயும் ஈதர் ரைஸ் இல்ல ஓடேகார்டு இல்ல அப்படின்ற சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஆடி இருக்கோம். அதை தவிர 2 ரெட் கார்டு வாங்கியிருக்கோம். பட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதானே விஜய் நம்ம வேலையே. கஷ்டமான கேம் இருந்தாலும் சரி, பட் இல்ல அதுதான் நான் சொல்றேன்ல, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஆனா சொல்யூஷன் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா சொல்யூஷன் ஷுட் பி ஈக்குவலன்ட் டு தி ஆக்சுவல் ப்ராப்ளம். அதாவது ஆக்சுவலா நம்ம கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு, அந்த பிளான் ஒர்க் ஆகலன்னா அது என்ன ரீசன்னால இருக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கறதுனால அந்த ரீசன்ஸ்னால இருக்கலாம். ஆனா அதுக்கான வர சப்ஸ்டிடியூட் நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அதே லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப மிட்ஃபீல்ட் எடுத்துக்கோங்களேன், ரைஸ், பார்ட்டே, ஓடேகார்ட், மெரினோ 4 பேர் மிட்ஃபீல்டு. இப்போ 4 பேரும் அவைலபிளா இருந்தாங்கன்னா நமக்கு 3 பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கேம், 3 பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொரு மிட்ஃபீல்டர் அப்போ சப்ஸ்டிடியூட் வரும்போது சப் வரும்போது என்ன ஆகும்னா அந்த மிட்ஃபீல்ட் வந்து ஸ்டாண்டர்ட் குறையவே குறையாது. we can do something else with that midfield substitution. ஆனா அப்படி ஒரு சான்ஸே கிடையாது அந்த இடத்துல நமக்கு இந்த சீசன்ல. அந்த மாதிரி இது வரைக்கும் இந்த கேம்ல தான் அந்த சான்ஸ் இருந்தது. அதனாலதான் நம்மளால இந்த கேம்ல பார்க்க முடிஞ்சுச்சு. மெரினோ உள்ள வந்து வேற மாதிரி கேம் சேஞ்ச் ஆச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு அந்த சான்ஸ் இருந்தது, நம்மளால ஒரு ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் கொண்டு வர முடிஞ்சது. ஒரு 2011 லெஃப்ட் பேக் வச்சிருக்கோம், ஆனா லெஃப்ட் பேக் ஆடுறதுக்கு ஆள் இல்ல எல்லா கேம்லயும். அதுதான் உண்மை. அப்படின்னும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஈத்தனை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே. ஈத்தன் ஸ்டார்ட் பண்ணா அவன் இந்த 4 பேரோட லெவல் கிடையாது. ஈத்தன் ஒரு 17 வயசு ஒரு குழந்தை தான். அவனை வந்து இந்த லெவலுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் அதுதான் சொல்றேன், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வித் அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ற டக் டேப் வந்து அந்த ஆக்சுவல் பார்ட் அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது ஒரு டக் டேப் தான் நம்ம போடுறோம் அப்படின்றதான் பிரச்சனை. இப்போ நீ நல்ல பாயிண்ட் சொல்ற. நயமன் டோல்ட்டே கேக்குறேன், நம்ம டக் டேப் போடுறோம், கான்டெக்ட்ல பார்க்கணும், நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மாத்தி பார்த்தோம்னா ஓகே, எல்லா டஃப் கேம்ஸுமே எடுத்துட்டோம், எல்லாமே ஓகே. பட் நம்ம இது எங்க போனேன், என் ட்ரெயின் ஆஃப் தாட் எங்க போச்சுன்னு இப்படி போயிடுச்சு. ஐயோ, நல்ல ஒரு பாயிண்ட் வச்சிருந்தேன். நீ டக் டேப் போடுறோங்கிறது ஓகே, பட் வந்துடுச்சுடா. டக் டேப் போடுறோங்கிறது ஓகே, பட் அல்டிமேட்டா நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி இம்பாக்ட் ஆகுதுங்கிறது மெயினான ஃபேக்டர். நம்ம வந்து நான் கேம் பிளே வந்து அவ்வளவு தூரம் எதிர்பார்க்கலனாலும் நம்மளால ஜெயிக்க முடிஞ்சிருச்சு, இல்ல வந்து we are able to convert a loss to a draw இல்ல draw to a winning-னா யாருமே வந்து அந்த பாயிண்ட்ல வந்து இவ்வளவு தூரம் வந்து மைக்ரோஸ்கோப் போட்டு பாக்குற மாதிரி அந்த இதுல பிளேயிங் இதெல்லாம் பார்க்க போறது கிடையாது. இருங்க மஹேவன் ப்ரோ வரதுக்கு முன்னாடி நான் இது சொல்றேனே, அப்படியே வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல லாஸ்ட் சீசன் எடுத்துக்கோங்க, லிவர்பூல் ஜெயிக்கல, சிட்டி ஜெயிக்கல, நம்ம ஜெயிக்கல. இந்த சீசன் சிட்டி ஜெயிக்கல, சிட்டி ஜெயிச்சிட்டானுங்க ப்ரோ. சிட்டி ஜெயிச்சிட்டாங்க. சோ அதுதான் நான் சொல்றேன். இந்த கான்டெக்ஸ்ட் பார்த்தோம்னா அங்க ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் போய் ஜெயிக்கிறதுக்கும் டைட்டில் வின்னர்ஸ்க்கும் ஒரு சம்பந்தமே இல்ல டைட்டில் சேலஞ்சஸ்க்கு சம்பந்தமே இல்ல. ஆமா, அப்போ அந்த டிரா ஏன் வந்து அவ்வளவு ஹெவியா நமக்கு தெரியுது? ஓவரால் பாயிண்ட்ஸ்னு பாக்குறப்போ எனக்கு வந்து அந்த இதுல நம்ம போன சீசன் நீ சொல்ற மாதிரியே பார்த்தா போன சீசன் நம்ம இருந்ததுக்கும் இந்த சீசன் நம்ம இருந்ததுக்கும் டிராப் ஆஃப் கிளியரா பாயிண்ட்ஸ்ல கூட தெரியுது இல்ல. அது கேம் டு கேம் நம்ம கம்பேர் பண்ணலையே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 6 கேம்ஸ், ஃபர்ஸ்ட் 11 கேம்ஸ் வெர்சஸ் ஃபர்ஸ்ட் 11 கேம்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்றோம். நம்ம வந்து ஓகே, போன வாட்டி செல்சி கிட்ட இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தோம், இவங்க கிட்ட இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னு போட்டு பார்த்தா இதே இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வரும்னு நான் நினைக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிட்டி டிராப் பண்ணோம், இந்த வாட்டியும் டிராப் பண்ணோம். நியூகாசல் லூஸ் பண்ணோம், இந்த வாட்டியும் லூஸ் பண்ணோம். வில்லா வந்துட்டு லூஸ் பண்ணோம்,
வின் பண்ணிட்டோம் இந்த வாட்டி. நியூ செல்சியும் டிரா தான். ஆமா செல்சிலையும் சேஞ்ச் எதுவும் இல்ல, டிரா. வேற என்ன பெரிய டீம் ஆடணும் நம்ம? ஸ்பர்ஸ் வின் பண்ணோம். ஸ்பர்ஸ் போன வாட்டி வின் பண்ணிட்டோம், இந்த வாட்டி வின் பண்ணிட்டோம். போர்ன்மவுத் பிரைட்டன் தான் bro நம்ம பாயிண்ட்ஸ் விட்டோம் போன வாட்டி ஆமா, கம்பேர் பண்ணது இந்த வாட்டி. சோ இப்படி கான்டெக்சுவலா பார்த்தா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே. அதான் நான் சொல்றேன். ஆனா போன சீசன் வந்து இந்த லிவர்பூல் இந்த மாதிரி பிச்சுக்கிட்டு போலயே, அங்கதானே போன பிரச்சனையே சீசன் இருக்கு. லிவர்பூல் இந்த மாதிரி தான் பிச்சிட்டு போனாங்க. கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். அதுக்கப்புறம் தான் மொக்க வாங்குனானுங்க. அததான் நானுமே பேசணும் அதனால நானும் விஜய் ப்ரோவும் சொல்லு நீ சொல்லு. இது இப்ப பார்த்தப்ப நான் என்னோட கேள்வி தான், நான் வந்து பாயிண்ட்ஸ் தான் பாக்குறேன், ஓகேவா? நான் கான்டெக்ட் எல்லாமே பாத்துக்கிறேன், பட் நான் பாயிண்ட்ஸ்னு பாக்குறப்போ எனக்கு இது வந்து கன்வின்சிங்கா இல்லையே எதுவுமே. உன் தாட் என்ன அதுல? இல்ல ப்ரோ, அதான் நானுமே ஆக்சுவலி விஜய் ப்ரோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. விஜய் ப்ரோ நம்ம ஆட்கள் எடுக்கிறாரு. அதான் நான் ஆரம்பிச்சு சொன்னேன், ரெண்டு பேரும் எனக்கு வித்தியாசமான ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் இது செக் பண்ண பேர் அது போன வாட்டி கேம் வீக் 20க்கு அப்புறமா லிவர்பூல் ஃபர்ஸ்ட் இருக்கானுங்க 45 பாயிண்ட்ல. நம்ம வந்து 4வது இடத்துல இருக்கோம் 40 பாயிண்ட்ல. ஆனா நம்ம முடிக்கும் போது நம்ம +5 முடிக்கணும் அவங்களோட. சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் ஓவரா எமோஷனல் ஆயிடுறோம்னு நினைக்கிறேன். நம்ம ஓவரால் ஃபேன் பேஸ். ஏன்னா அந்த 9 பாயிண்ட்ஸ்ன்றது டக்குன்னு நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது. அட் த சேம் டைம் நம்ம நிதானமா பார்த்தாலும் 9 பாயிண்ட்ஸ் பெருசா தான் தெரியும். நீ டக்குன்னு எல்லாம் பார்த்தா தெரிய தேவையில்ல. பிளேயிங் ஸ்டைலுமே நமக்கு பெருசா அதை பார்த்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது. ஓகேப்பா, பால் நல்லா மூவ் ஆகுது, ரிசல்ட் தான் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா எங்கடா சான்ஸே வர மாட்டேங்குதுடா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல தான் இருக்கும் நம்ம. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்கள் ரொம்ப ஒரு நெகட்டிவ் சைடா யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம பிளேயர்ஸ் மேல இன்னும் நம்ம நம்பிக்கை வைக்கலாம் தான் நினைக்கிறேன். 11th கேம் வீக்குக்கே ரொம்ப என்ன சொல்ல, நிறைய பேர் நான் பாக்குறேன் டாப் 4 தான். அது பேர் என்ன, நானே டாப் 4ல தான் இருக்கேன் இப்போதைக்கு. டாப் 4 நிறைய பேர் நம்ம ஃபேன்ஸ் நான் போஸ்ட் பார்த்தேன், டாப் 4 தான். அது பேர் என்ன, ஜான்வரியில ஒரு பெரிய சைனிங் பண்ணணும், ஜான்வரியில சைனிங் பண்ணோம், அதெல்லாம் எதிரே பார்க்கல. ஜான்வரியில சைனிங்லாம் பண்ண மாட்டோம். ரொம்ப பேர் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அது பேர் என்னது, நமக்கும் 14, நமக்கும் யுனைடெடுக்கும் பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான் 4, நமக்கும் லிவர்பூலுக்கும் பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் 9. we are closer to United than லிவர்பூல். அது இதுன்னு ரொம்ப நெகட்டிவா பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் ரொம்ப ஏர்லின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு கடைசி ஒரு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்களுக்குலாம் காண்ட் எங்கன்னா, சிட்டி 2 மேட்ச் தோத்து நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணலையே, அதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்களுக்கு. அது கரெக்ட் தானே? அது எனக்கு தப்பா தெரியலையே, அது கரெக்ட் தானே? நம்ம வந்து 2 சீசனா வந்து சிட்டி தான் நம்மளுக்கு காம்படிஷன் பேசிட்டு இருக்கிறப்போ, அவங்க பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ற டைம்ல நம்மளும் பாயிண்ட்ஸ் லூஸ் பண்றது லைக் லிட்டரலி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது அல்வா ஊட்டி விடுறப்ப இந்த வேணாம் தட்டி விட்ட மாதிரில இருக்கு இது பேசிக்கலி. இல்ல எனக்கு அல்வாலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நமக்கு அது அப்போ எமிரேட்ஸ்ல மேட்ச் அமையல ப்ரோ. நமக்கு ரெண்டுமே நியூகாசிலாவே செல்சியாவே. சோ அவசரப்பட்டு வாய் விடாதீங்க, அடுத்த 9 கேம் ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. 9 கேம் ஈஸியாலாம் இல்ல, ஆட போற முதல் கேம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட. அமைதியா இருங்க எல்லாரும். சோ அதுதான், அது ஒரு சேலஞ்ச் தான். ஆனா அதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நம்ம ஃபேன் பேஸாவே எனக்கு இன்டர்நேஷனல் பிரேக் மேல கரெக்ட் டைம்ல வந்திருக்கு ப்ரோ. ஒரு டீமுக்குமே சரி ஃபேன்ஸுக்குமே சரி கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு வர நம்ம ஆட்கள் எதுவும் இல்லை. அடுத்து நம்ம ஆட்கள் ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்ம ஆட்களை இதெல்லாம் அப்படியே மறந்து அப்படியே டிஃப்ரெண்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஆட்கள். இது இந்த மாதிரி நடந்த மாதிரி. ஸோ நிறைய மேட்சஸ் இருக்கு. லிவர்பூல் நம்ம 1000 தான் ஸ்லாட்டுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த மேட்சஸ் அவங்க ஆன்ஃபீல்ட்ல தான் ஆடி இருக்காங்க. எஸ்பெஷலி டஃப் மேட்சஸ், எஸ்பெஷலி நம்மளை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஹோம்ல தான் ஆடி இருக்கானுங்க. சோ இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ. போன வாட்டி ஆஞ்சி ஃபர்ஸ்ட் 10 மேட்ச்ல இதே மாதிரி தான் பயங்கரமா ஆடி இருப்பான், ஸ்பர்ஸ் உடைச்சிட்டு. நான் யோசிச்சேன், ஆனா அது ஸ்லாட் பிளஸ் லிவர்பூல் காம்பினேஷன்ங்கிறதுனால தான் நான் வந்து விட்டேன். லிவர்பூல் இந்த காம்பினேஷன் இல்ல, லிவர்பூல் பிளேயர்ஸ் மேல மரியாதை இல்லாமலாம் கிடையாது. எனக்கு தெரியும் அவங்க they have been there proven winners தான் எல்லாருமே. நம்ம யாருமே அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல போறது இல்ல. ஆனா நம்ம போன சீசன் பார்த்தோம் அதே பிளேயர்ஸ் தான் இருந்தானுங்க. எப்படி செகண்ட் ஆஃப் த சீசன் மாறிச்சு, பெருசா இன்ஜுரிலாம் எதுவும் இல்ல. சாலா இன்ஜுரி ஆகல, வேண்டைக் இன்ஜுரி ஆகல, அதே டீம் தான் இருந்துச்சு. ஆனா அவங்களால யூரோப்பா லீக்லயோ பிரீமியர் லீக்லயோ. அருண் ப்ரோ, நான் வந்து லிவர்பூல் ஃபேன்ஸை கொஞ்சம் பகிச்சுக்கலாமா? இங்க வேணாமா? போட்டு அடிங்க ப்ரோ, அதெல்லாம் என்ன யோசிச்சிருக்கீங்க? யார வேணா போட்டு அடி. ஃபர்ஸ்ட் லிவர்பூல் ஃபேன்ஸை பகிச்சுக்கலாம். அதுல என்னன்னா, இப்போ இந்த லிவர்பூல் கிளாப்போட மரியாதை, லிவர்பூல் பிளேயர்ஸோட மரியாதை எல்லாமே இருக்கு. பட் அதை தாண்டி நான் ஒண்ணு சொல்றேனே, லிவர்பூல் வந்து பெனிஃபிட் பண்ணதுல பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இந்த கோவிட் இல்லைன்னா அவங்க டைட்டில் அடிச்சிருப்பாங்களான்னு என்னால சொல்ல முடியாது.
எப்படி அது இது பயங்கரமான இது ஒரு பயங்கரமான கான்ட்ரோவர்ஷியல் ஒப்பீனியன் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, அவங்களோட சாலாவோட பொதுவாக ஆர்சனை போட்டு அடி அடி என்று அடிக்கும் விஜய் என்று ஒரு சேஞ்சருக்காக லிவர்பூலை அடிக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் தான் அடி விழப்போகுது. இருங்க, அடுத்து செல்சிக்கு வர்றேன் இருங்க கொஞ்ச நேரத்துல. பட் லிவர்பூலுக்கு இப்ப என்னன்னா அதுதான் சொல்றேன். சோ அது அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம சாலாவா இருக்கட்டும், இல்ல வேண்டைக்கா இருக்கட்டும், இல்ல ட்ரெண்டா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் இப்போ இந்த மொமெண்ட்ல வேற பெரிய டீம்ஸ் எல்லாமே வந்து அவங்கள சேஸ் பண்றாங்களான்னா இல்ல. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு ரியல் மேட்ரிட் ட்ரெண்ட்டா ரியல் மேட்ரிட் கேக்குறாங்களே ட்ரெண்ட் கேக்குறாங்க. பட் இப்போ அந்த சேஸ் இல்லல்ல, முன்ன இருந்த அவங்களோட அந்த சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண அவங்க ஃப்ரீயா வாங்கணும்னு பாக்குறாங்கடா. அதுக்காக தான் சேஸ் பண்ணாம அமைதியா இருக்காங்க. இல்ல பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த டைட்டில் அந்த சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணாங்க பாருங்க அந்த இயர், அதுக்கு அந்த இயர் வந்து அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாருக்கும் செம மார்க்கெட் இருந்துச்சு. ஆனா என்னன்னா கரெக்டா கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்ததுனால கேம் விளையாடுவோமா விளையாட மாட்டோமான்னு இருந்த சிச்சுவேஷன்ல எல்லா டீமுக்குமே வந்து எந்த அளவுக்கு வந்து மணி இருக்கு, எந்த அளவுக்கு வந்து பினான்சியல் இருக்க போகுதுன்னு தெரியாததுனால அந்த பிளேயர்ஸ் எல்லாம் சேஃபா இருந்தாங்க. அண்ட் அதுலதான் வந்து அவங்களோட டைட்டில் வின்னிங் நான் சொல்றேன். ஓகேவா, இது என்னோட தனிப்பட்ட கருத்து. வடல என்னோட நானே சொல்லலாம் ஒரு மனிதனின் தனி கருத்து. ஆமா, அது என்னது அந்த கோவிட் பிரேக் வரும்போதே அவனுங்க சிட்டியோட 20 பாயிண்ட் நம்ம லீடிங்ல இருந்தானுங்க ப்ரோ. அப்போ பயங்கரமான ஒரு முதல் 28 கேம் வந்துட்டு தோக்கவே இல்லையா? 26 வின்ஸ் 2 டிராஸ் நினைக்கிறேன். 80 பாயிண்ட்ஸ் அடிச்சாங்க. 28 இதுல 80 பாயிண்ட்ஸ் அடிச்சாங்க. கரெக்ட். ஆமா. ஓகே, சோ அதுதான் அது ஃபர்ஸ்ட் அதை ஒதுக்கி வச்சிருவோம். பட் கமிங் பேக் நம்மளோட கேமுக்கு வந்தோம்னா, செல்சி கேமுக்கு வந்தோம்னா, நிறைய வந்து செல்சி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணாங்க இந்த கேம். இப்போ இதுலயே நீயே சொல்லு. ஓகே, இந்த இதுல நம்ம செட்டப் பிளேயர்ஸ் பேசுவோம். செட்டப் தான் ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்கா வச்சிருந்தேன். உங்க ரெண்டு பேருமே கேட்கறேன். ஃபர்ஸ்ட் நான் விஜய் வந்துட்டு கேட்கறேன். வேர் வி செட் அப் டு வின் ஆல் த 3 பாயிண்ட்ஸ். நம்ம என்ன செஞ்சோம், செல்சி என்ன செஞ்சாங்க, இதுதான் டாபிக். நம்ம we were set up to win all 3 points. நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நிறைய விஷயங்கள் பண்ணோம். நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகல. பட் நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செகண்ட் மினிட்லயோ தேர்ட் மினிட்லயோ பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம கேப்ரியல் வந்து லெஃப்ட் கார்னர்ல வந்து போய் ஒரு கார்னர் வாங்கி கொடுப்பான். கேப்ரியல் நம்ம டிஃபெண்டர் என்ன அப்படின்னா அதுதான் சொன்னோம். இந்த ஃபுல் கேம்ல நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, எய்தர் ஒன் ஆஃப் டிஃபெண்டர், ஒன்னு டிம்பர் இருக்கலாம், இல்ல கேப்ரியல் இருக்கலாம். ஈவன் லாஸ்ட்ல வந்து சலிபாவோட கிராஸ் தான் அந்த கிராஸ் மிஸ் ஆகுது. சோ நம்மளோட என்னன்னா, டிஃபெண்டர்ல ஒரு டிஃபெண்டர் இஸ் கிரியேட்டிங் கேயாஸ்ன்றது இந்த கேம்ல நம்ம ட்ரை பண்ணோம் மோர் தேன் மிட்ஃபீல்ட். அது வந்து எதனால அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி பிகாஸ் ஆஃப் ரைஸோட டைனமிசம் இல்லாததுனால அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணோமான்னு தெரியல. ரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஓட வேணாம் அப்படின்றதுனால. பட் அப்படி நினைச்சோம்னா மெரினோ வந்த அப்புறமும் நம்ம அதை கண்டினியூ பண்ணோம். ஸோ அதனால மேபி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிளான். ஓகேவா, நம்ம அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். நம்மளோட எப்பவுமே வந்து அக்கார்டியன் பிளேன்னு சொல்லுவோம்ல, நம்மளோட பிளே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபைனல் தேர்ட்ல இருக்கும். ஃபைனல் தேர்ட்ல நம்ம பாலை பொசஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம ஆடுவோம். இல்லைன்னா நம்மளோட இதுல பொசஸ் பண்ணி நம்மளோட இதுல ஆடுவோம். ஃபைனல் தேர்ட்ல நம்ம பொசஸ் பண்ணி ஆடணும்னா நம்ம வந்து கிரேட் கேம் அஃபென்சிவ்லின்னு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தோணும். நம்ம தேர்ட்ல நம்ம வந்து பொசிஷன் வச்சு ஆடிட்டு இருந்தோம்னா என்னடா ரொம்ப டிஃபென்சிவா இருக்கும்னு தோணும். அதுதான் நம்மளோட இது. மிட்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிரான்சிஷன் மிட்ஃபீல்டு தான். எப்பவுமே மிட்ஃபீல்டு வந்து அப்படியே பாலை வாங்குறான், இது என்ன சொல்றது, ப்ரெஷர் எடுத்துட்டு பால் போடுறது, இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த கேம்ல நிறைய விஷயங்கள் டிஃபரெண்டா பண்ண ட்ரை பண்ணோம். அவுட் ஆஃப் பால் இல்லாதப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா ஆடல. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பால் இல்லாதப்ப நம்ம சுத்தமா நல்லா இல்ல. அது நிறைய இல்ல அதை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அருஞ்சி. ஏன்னா இந்த கேம்ல அவங்களோட பிளான் வேறையா இருந்தது. அவங்க தே கேம் அப் வித் பிளான். நான் வந்து கிரெடிட் வேர் இட் இஸ் ட்ரூ டியூ. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த மிட்ஃபீல்ட் நம்ம வந்து எப்பவுமே நான் சொன்னேன்ல, அக்கார்டியன் பிளே நம்மளோட மிட்ஃபீல்ட் வந்து டிரான்சிஷன் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். அந்த இடத்துல தான் அவங்க கேமே இருந்தது. அவங்க அந்த இடத்துல வந்து டாமினேட் பண்ணணும்னு தான் நினைச்சாங்க. அவங்களோட ஹாஃப் பத்தி அவங்க கவலைப்படல. அவங்களோட ஹாஃப பொறுத்த வரைக்கும், அவங்களோட ஃபைனல் தேர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க டபுள் டீம் ட்ரிபிள் டீம் பண்ணா போதும், கிரௌட் அவுட் பண்ணா போதும். அதனாலதான் நம்மளோட ஷாட்ஸ் எல்லாமே ரிகஷே ஆயிட்டே இருந்தது. சாக்கா 2-3 ஷாட் எடுப்பான், எல்லாமே ஏதோ ஃபர்ஸ்ட் பிளேயர்ல பட்டு பறக்கும். ஏன்னா அவங்களோட இது என்னன்னா, இங்க பிளாக் பண்ணு, மிட்ஃபீல்ட்ல டாமினேட் பண்ணு, மிட்ஃபீல்ட்ல இருந்து ஷாட் எடு. ஈவன் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல் பாமரோட ஒரே இன்வால்மெண்ட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும், ஒரு ஷாட் எடுப்பான், அதை ராயா வந்து செகண்ட் மினிட்ல ஒரு சேவ் பண்ணுவோம். ஆனா அதே ஜோன்ல இருந்து தான் ஸ்கோர் பண்ண சிட்டி செல்சி ஸ்கோர் பண்ணது அதே ஜோன்ல இருந்து எடுத்த ஷாட்ல தான். சோ அவங்க அது மட்டும் இல்ல, அதுக்கு நடுவுலயும் அவங்க நிறைய ஷாட்ஸ் அந்த ஜோன்ல இருந்து எடுப்பாங்க. அவங்களோட கேம் பிளேயே அந்த மிட்ஃபீல்ட் டு டிஃபென்ஸ் அந்த ஜோன்ல இருந்து ஷாட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். சோ அதனால நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வி ஹேட்
ரொம்ப சூப்பர் ஹாஃப்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ம், ம், சுமாரான ம், ஹாஃப் தான். ஆனா என்னன்னா, ம், ம். அதுக்கான ரீசன்ஸும் இருக்கு. ரொம்ப சுமாரான ஹாஃப் தான். ஆனா ரொம்ப மோசமான ஹாஃப்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம ரொம்ப மோசமான டிஃபெண்டர்ஸ்க்கு எனக்கு வந்து நீ சொன்ன மாதிரி டிஃபெண்டர்ஸ் ஃப்ரண்ட்ல போறப்ப நம்ம இன்னொன்னு என்னன்னா நம்ம விங்கர்ஸ் வந்து இன்வெர்ட்ல தான் இருந்தாங்க பிட்ச்ல. நம்ம வந்து விங்கர்ஸ் வந்து எப்பயுமே உள்ளுக்குள்ள தான் இருந்தாங்க. இனிமே வந்து ஹோல் பண்ணி அந்த மாதிரி வித்துக்கு இது பண்ண மாதிரி பண்ணல. சோ அது கூட பாசிபிலிட்டி ஒரு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேனே. லெஃப்ட் பேக், ரைட் பேக் 2 பேரும் ஃபுல்லி ஃபிட் கிடையாது. டிம்பரும் ஒயிட்டும் ஃபுல்லி ஃபிட் கிடையாது. மிட்ஃபீல்ட்ல வந்து ரைஸ் வந்து ஃபுல்லி ஃபிட் கிடையாது. ஓடேகார்ட் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. மார்டின் லீ கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். இந்த மாதிரி மொத்தம் 11 பேர்ல 6 பேர் ஒழுங்கா இல்ல அப்படின்னும் போது அவ்வளவுதான் நம்மளோட இண்டஸ்ட்ரியஸ்னஸ். அதுல ம். பயங்கரமான விஷயம் என்னன்னா, ஓடேகார்டு 6 வாரம் ஆடாம இருந்து வந்து ஆடின மாதிரி ஆடினா பேய் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தான். ஆமா. அந்த பாஸ் எல்லாம் வந்துட்டு சரியான பாஸ் அதெல்லாம் அப்படியே வந்து தெறிக்கி பாஸா விட்டுடுச்சு அந்த நீங்க வேற பாஸ். எல்லா பக்கமும் ஓடுறது, எங்க பார்த்தாலும் பால் வாங்குறது. டேய் ஆமா. உனக்கெல்லாம் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்சல்யூட்லி. யா ஹேமந்த் யுவர் தாட்ஸ் நம்ம வந்து அந்த இதுல வந்து செல்சி விளையாடினது இப்போ விஜய் வந்துட்டு ஹி செட் செல்சி செட்டப் ரியலி வெல். அவங்க கரெக்டா வந்து என்ன பண்ணணும் ஆமா. அவங்க பண்ணாங்க. ஹோம் அட்வான்டேஜ்னு ஒன்று இருந்துச்சு. பட் ஆனா அவங்க வந்து லைக் அவுட் சைட் ஆஃப் பால்மர் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சான்ஸ் கிரியேட் பண்ணணும்னு இருந்த ஆளு நெட்டோ. எனக்கு நெட்டோ வந்து நெட்டோ. பார்த்தோன்னே ஓகே இவன் கண்டிப்பா வந்து பிரச்சனை பண்ணுவான் இன்னைக்கு. அதுக்கு வந்து எவிடென்டா ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பியர். ஒரு சான்சோவோ இல்லாட்டி ஒரு முட்ரிக்கோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பியர். நம்மளுக்கு அவங்க வச்சு என்ன பண்ணணும்னு தெரியும். நெட்டோ வந்து லெஃப்ட் சைட்ல அந்த அன்பிரடிக்டபிலிட்டி வந்து பயங்கரமா இருந்துச்சு. வந்து ஒரு மாதிரி ஆக்டிவா இருந்துகிட்டே இருந்தான். யோர் தாட்ஸ் ஆன் லைக் வாட் ஹேப்பன் நம்ம செட்டப்பா இருக்கட்டும் இல்லாட்டி லைக் த வே ஆமா விச் bro. வே பிளேட் செல்சி எப்படி ஆடினாங்க அந்த ஓவரால் இதை வச்சுட்டு. டெஃபினட்டா நம்ம 3 பாயிண்ட்ஸ்க்காக தான் ஆடணும். நம்ம மேட்ச் வந்து சேஃபா போய் டீல் பண்ணிட்டு வருவோம். நம்ம அந்த மாதிரி ஆடவே இல்லை. அது இன்ஃபேக்ட் நம்ம ஃபினிஷிங்ல கூட பார்க்க முடிஞ்சது. நம்ம தான் அந்த 1-1க்கு அப்புறமா நம்ம தான் 2-1க்கு போனோமே தவிர செல்சி 2-1க்கு போல. செல்சி ஏதாவது கவுண்டர்ல பார்த்துக்கலாம் இல்லை டிரான்சிஷன்ல பார்த்துக்கலாம் தான் வெயிட் பண்ணாங்களே தவிர நம்ம தான் அந்த 2-1க்கு புஷ் பண்ணிட்டு இருந்தோம். அது எவிடென்ட்டா தெரிஞ்சுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து பார்ட்டியும் கெசேடோவும் தான் மாறி மாறி. இப்போ செல்சி டாமினேட் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து கெசேடோ அப்போ டாமினேட் பண்ணியிருப்பான் கேமை. நம்ம டாமினேட் பண்றோம்னா பிளேவை பார்ட்டே அப்போ டாமினேட் பண்ணியிருப்பான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அவனுக்கு 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஹை லெவல்ல ஆடினானுங்க மேட்சை மிட்ஃபீல்ட்ல. ஆக்சுவலா கொஞ்சம் பயந்தேன். லாவியா, பால்மர், கெசேடோ வந்து நம்ம மிட்ஃபீல்ட்ல சாப்பிட்டுருவானுங்கன்னு நினைச்சேன் நான் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல. ஆனா லாவியாவும் பால்மரும் பெருசா பால்மருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க நீங்க. ஆனா இல்ல bro, ஐயோ, ஸ்டாம்ஃபோர்ட் செல்சி பிரிட்ஜ்ல வேற. நல்லா ரொம்ப தானே goals ஆடிட்டு இருக்கான். அடிச்சிருக்கான். த்ரெட்டுன்னு அந்த கோல் போயிருந்ததுன்னா கோல் அடிச்சு கோல் போயிருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டோம்ல நம்ம. அப்படியே இல்ல பார்த்தா அவன் அதுக்கப்புறம் நம்மளோட கோல் எல்லாம் உள்ள போயிருந்ததுன்னா அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த ஆஃப் ஆமா சைட் நம்மளோட கொடுக்கலனா கோல்ல உள்ள அப்படின்னு. போயிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம். அததான் இல்ல சொல்றேன். இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் பாமர் இன்னமும் நான் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். பாமர் ஒரு பிளாட் ட்ராக் புலி. பெரிய கேம்ஸ்ல ஹி டசன்ட் ஷோ அப். ஒரு கோல் போகுதுன்றதுனால ஒரு ஷாட் எடுத்தான்றதுக்காக இந்த கேம்ல வேற என்ன கான்ட்ரிபியூஷன் இருந்தது? அதான் ஒரு இந்த கேம்ல அவன் வேற கான்ட்ரிபியூஷன் இல்ல. எதுவும் பண்ணல. கரெக்ட். ஆனா அதான் இந்த அவன் கேம் ஸ்டாம்ஃபோர்ட் இல்ல, பெரிய பிரிட்ஜ்ல கேம் எதுலயும் அவன் பண்ணதா தெரியல எனக்கு. ஆமா போன சீசனும் பெருசா சரி, அது பண்ணலன்னு கண்டினியூ. நினைக்கிறேன் எக்ஸப்ட் யுனைடெட். ஆனா அதுதான் நான் கொஞ்சம் அதான் அவனுக்கு டாமினேட் பண்ணாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ரைஸ், ஓடிகார்டு அந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது. ஆனா ஒரு ஆள் நல்லாவே நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம். ஏன்னா லாவியாவும் பெருசா கேம்ல இன்வால்வ் ஆக முடியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சவுத் ஆம்டன்ல இருக்கும்போது லாவியா நம்ம கூட எமிரேட்ஸ் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருப்பான். ஐயோ சிங்கிளா ஞாபகம் இருக்கு. சிங்கிளாலாம் முடிச்சு விட்டுருப்பான். ஸோ என் மைண்ட்ல அதான் போயிட்டு இருந்துச்சு. ஆஹா இவன் திரும்பி நம்மள செய்ய போறான்டா அப்படின்னா. ஆனா அவன் நான் அந்த அதான் அளவு யோசிச்சேன் ரைஸ் இருந்தானா நம்ம பால்மரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. பட் ரைஸ் ஆட ஆரம்பிச்சதுலேயே ஐயோ இது இன்னைக்கு வேலைக்கு ஆகுது போல் இருக்கேன்னு தான் தோணுச்சு. அது பார்ட்டியுமே வந்துட்டு இருக்கிறப்போ நிறைய நேரம் நீ சொன்ன அந்த ஒன் ஆன் ஒன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டே இருந்தான். பட் ஒரு பாயிண்ட்ல அவன் பிரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் கேம் இன்னும் பெட்டர் ஆச்சு. அங்கதான். ஸோ ஹேமந்த் நான் இப்போ இதுலயே ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ வந்து பரவலா பேசப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு ரைஸ் போன சீசன் 6 ஆடினப்போ நம்ம வந்து we were all like asking பார்ட்டி இல்ல ஒரு சப்ஸ்டிடியூஷனா இருக்க முடியும் எல்லாமே ஓகேன்னு. ஃபர்ஸ்ட் ஓன் தாட்ஸ்ல இருந்து வரேன். இப்போ என்னன்னா நம்மளுடைய டிஃபென்சிவ் இன்ஸ்டபிலிட்டிக்கு பார்ட்டியோட அந்த அட்வென்ச்சரஸா அவன் பாஸ் பண்ற வெர்டிக்கல் பாசிங்கிறது வந்து ஒரு இன்ஹிபிட்டர் மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து டிஃபென்ஸ்ல வந்து அவனால நிறைய கோல் கன்சீட் பண்றோம். லைக் அவன் பார்ட்டி வந்து எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்துட்டு மேபி நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு அவ்வளவு யூஸ் ஆனதுனால நம்மளுக்கு இப்படி தெரியுதா தெரியல. பட் ரைஸ் 6 ஆடாம இவன் ஆடுறப்போ அந்த பாசிபிலிட்டி ஆஃப் டேர்ன் ஓவர் வந்து ஜாஸ்தி ஆகுது. நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி ஆகுதுங்கிற மாதிரி ஒரு பரவலா ஒரு பேச்சு நம்ம ஃபேன் பேஸ்ல ஓடிட்டு இருக்கு. உன் கருத்து என்ன? டு யூ ரியலி பிலீவ் தட்? என்னோடது வந்து அன்பாப்புலர் ஒப்பீனியன் தான் ப்ரோ. நம்ம மக்கள் காண்டாயிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்டெட்டா வந்து ரைஸை வந்து ஒரு 6ஆ பார்க்கல ப்ரோ. அதை நம்ம ஃபேன் பேஸ் ஏத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க போன சீசன் நம்ம லாஸ்ட் 20 கேம்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஜார்ஜினியோ தான் நமக்கு 6 ஆடி இருப்பான். ரைஸ் வந்து நமக்கு 8ஆ தான் ஆடி இருப்பான். அதுல தான் அவன் நிறைய அசிஸ்ட் இது பண்ணியிருப்பான்.
அதுக்கு அடுத்து கூட கடைசியில அந்த பட் அது கடைசி 2 வந்து மேட்ச்ல ஒரு காரிலேஷனும் இருக்குல்ல. கை ஹாவர்ட்ஸ் எல்சிஎம் எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகலங்கிற ஒரு காரணத்தினால தானே நம்ம வந்து இவன இங்க போட ஆமா. வேண்டியது அதான். மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாவும் ஜார்ஜினியோ போன பிறகு திரும்பி பார்ட்டே ஃபிட் ஆகி உள்ள வந்துருவான். பார்ட்டே தான் சீசன் முடிச்சிருப்பான். 6ஆ. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்கள் வந்து 1000 தான் இருந்தாலும் ஆர்டெட்டா வந்து ஒரு ஸ்பானிஷ் கோச் தான். எனக்கு தெரிஞ்சு அவன் ரைஸ வந்து ஒரு 6ஆ பார்க்கலன்றது வந்து நம்ம ஏத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, அவன வாங்கிட்டு சும்மா வந்து நான் அவன 6ஆ அவன் ரைஸ் 6ல ஆடுனா தான் பெஸ்ட்டா ஆடுவானா, எனக்கு தெரிஞ்சு அத வந்து ஆர்டெட்டா பண்ணாம இருக்க மாட்டான்றது என்னோட ஒப்பீனியன். அத மீறியுமே ம். அவன் எல்லாருமே அவைலபிளா இருக்கும்போதுமே, அவன் ரைஸ 8ஆ தான் போட்டு ஆடுறான்னா, எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு பேக்கப் 6 தான் நெனைக்கிறேன். அவன் நம்மளோட பிரையாரிட்டி 6 இல்லன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, நான் இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்ல இருந்து கூட பார்த்தேன். நான்லாம் என்ன நெனச்சேன்னா, பார்ட்டிய நம்ம ஒதுக்கிடுவோம் ஃபுல்லா. ரைஸ் 6ஆ போட்டு ஆடி, மெரினோவ நம்பர் 8ஆ போட்டு ஆனா மெரினோவுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அன்பார்ச்சுனேட்டா. சரி நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது, பார்ட்டே ஃபிட்டா இருந்தானா, அவன் தான் 6ஆ ஆடுறான். ஆனா நம்ம கோல்ஸ் கன்சீட் பண்றதுக்கும், பார்ட்டே ஆடுறதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு தான் ப்ரோ நெனைக்கிறேன். ஏன்னா வி ஆல்வேஸ் ஃபைண்ட் வேஸ் டூ கன்சீட் கோல்ஸ். நமக்கு ஒரு பேட்டர்ன் பெருசா இருக்காது. டிசைனா கோல் விடுவோம். திடீர்னு ஹேண்ட் பால் பண்ணி பெனல்டி குடுப்போம். திடீர்னு நேத்தி மாரி ஒரு லாங் ஷாட் அடிப்பான். திடீர்னு எவனாவது டிஃபென்ஸ்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவான். அந்த மாரி தான் நம்ம எப்பவுமே கோல் விடுவோமே தவிர, நம்ம ஐசோலேட் பண்ணி இப்ப நேத்தையே நீங்க பார்த்தீங்கன்னா, ரயா பெருசா சேவ்லாம் எதுவும் பண்ணவே இல்ல ப்ரோ. ஆ இல்ல. ம். அ அவனுங்க ஒரு 2, 3 சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஆனா எதுவுமே டார்கெட்ல அடிக்கல அவனுங்க செல்சி. ட்ரூ. ஸோ நெட்டோ ஒரு ஷாட் அடிச்சான். அது நெட்டோ கிரெடிட் குடுத்தே ஆகணும் அது. ஸோ நம்ம ஆமா. ரொம்ப நம்ம ஆ ஓப்பனா விட்டோம் போய் அடிச்சான். நம்ம அது ரொம்ப என்ன சொல்ல, நேத்தி ரயா பயங்கரமா சேவ் பண்ணிட்டு இருந்தானோ, அந்த மாரி நமக்கு ஒரு சிச்சுவேஷன் பெருசா அமையல. ஆனா அதுதான் எனக்கு எப்படி சொல்ல, எ எ பார்ட்டே கிட்ட இருக்கிறது ரைஸ் கிட்ட இல்ல ப்ரோ. அது வந்து நம்ம ஒத்துக்கணும். பால வாங்கி ஃப்ரண்ட்ல வெர்டிகலா குடுக்குறது, ரைஸுக்கு சுட்டு போட்டாலும் வராது. அது இன்னமேட்டு அவன் 26 வயசுல, 25 வயசுல அவன் கத்துக்கிட்டு அவன் ஆட் பண்ணிட்டான்னா, அவனுக்கு கிரெடிட் தான். ஆனா அது ஒரு சில பேருக்கு நேச்சுரலா வரும். அது பார்ட்டிக்கு அது நேச்சுரலா வரும். எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவன நம்ம பிரிஃபர் பண்றோம்னு நீங்க நெனைக்கிறேன். சொன்னதெல்லாம் அன்பாப்புலர் ஒப்பீனியன் கிடையாது. இப்ப சொல்ல போறேன் பாருங்க. அதுதான் அன்பாப்புலர் ஒப்பீனியன். உண்மை என்னன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஆ நம்ம ரைஸ் இஸ் a குட் பிளேயர். பட் 100 மில்லியன் குடுத்து கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏய் இதெல்லாம் வந்து பெரிய வார்த்தைகள். நம்ம இப்படிலாம் ஓப்பனா ப்ரோ இது பேசக்கூடாதுடா. அவன் வாங்கும்போதே நான் சொன்னேன் ப்ரோ. ஆனா நம்ம எ ஆட்கள் வந்து என்ன கடிச்சு எ வச்சுட்டானுங்க இல்ல, ப்ரோ. இல்ல இல்ல. நான் எனக்கு வந்து டோட்டலி டிஃபரெண்ட் கருத்து இருக்கு இதுல. அது எனக்கு வந்து அதனால தான் நீங்க 2 பேரும் நீங்க பார்ட்டி அவன் வந்து அவன 6ஆ பார்க்கலன்னு சொல்றது வந்து எனக்கு நீங்க கன்வென்ஷனலா பார்க்குற மாரி இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து 6 வந்து அந்த ரெஜிஸ்டர் ரோல்ல பார்த்துட்டு ரைஸ்க்கு வர முடியாதுன்னு நம்ம சொல்றோம். தட்ஸ் ஃபைன். தட்ஸ் ட்ரூ. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். அவன் வந்து அதிலேருந்து வந்து அந்த டிஃபென்ஸ் ஸ்பிளிட்டிங் பாஸ், வெர்டிகல் பாசிங் போடுறதுங்கிறது அது அவனுடைய ஸ்கில் செட்ல கிடையாது. வெரி 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 ட்ரூ. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, வே இன் விச் வி வாண்ட் டு பிளே இஸ் ஃப்ரண்ட் ஃபுட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளை கமிட் பண்ணணும் அட்டாக்ல. அந்த 6 லைன் ஆஃப் அட்டாக் 5 லைன் ஆஃப் அட்டாக்கா 6 லைன் ஆஃப் அட்டாக்கா மாத்தணுங்கிறது தான் என்னோட வேலை. ஆர்டெட்டாவோட இது. அது வந்து ஃபார் ஹிம் டு பி ஏபிள் டு டூ தட் இட்ஸ் பாசிபிள். இந்த சிச்சுவேஷன்ல இட்ஸ் பாசிபிள் ஒன்லி வித் ஒரு வெரி ஃபியூ மிட்ஃபீல்டர்ஸ், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா வச்சு. அதுல ரைஸ் ப்ராபப்ளி இஸ் த ஃபர்ஸ்ட் நேம் இன் த லிஸ்ட். நான் அப்படிதான் பாக்குறேன் ரைஸ். நான் வந்து அவனை வந்து ஒரு வெர்டிகலா பாஸ் பண்ற ஒரு நம்பர் 6ஆ பார்க்காம அவனுடைய வேலை பிளே ஸ்விட்ச் பண்றது. 5 பேர் கமிட் ஆகுறாங்கன்னா 5 பேர் 6 பேர் கமிட் ஆகிறப்ப ஒத்தையால நின்று இவனால தடுக்க முடியுங்கிற ஒரு விஷயம் அவன் இன்ஜின். ஸோ அப்படிதான் நான் என்விஷன் பண்றேன். ஸோ அதனால தான் நான் மெரினியோட இதுவுமே லைக் அவன் வந்து ப்ராபப்ளி ஜாக்கா கிடையாது. அதுல வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அது ஜாக்கா கிடையாது அவன். பட் ஹி பிரிங்ஸ் இன் சம்திங் விச் வில் சார்ட் ஆஃப் லைக் எப்படி சொல்றது, மேக் அஸ் கோ ஃபார்வர்ட் மோர் கீப்பிங் ரைஸ் தேர். அண்ட் அந்த அவனோட டியூவல் வின்னிங் கெப்பாசிட்டி வந்து ரைஸ்க்கு வந்து அந்த இன்னொரு அசிஸ்டன்ஸ் தேவைன்னா அந்த அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் அப்படிதான் ரைஸை பாக்குறேன். லைக் நான் இன்னுமே இது பண்றப்போ நான் வந்து நீ வர்டிகலாலாம் எனக்கு பாஸ் போட தேவையில்லை. எனக்கு 5 பேர் கமிட் ஆகுறான்னா அந்த கேப் இருக்கு. மிட்ஃபீல்டுக்கும் எனக்கு வந்து இதுக்கும் இருக்கிற அட்டாக்குக்கும் டிஃபென்ஸுக்கும் இருக்கிற கேப் பிரிட்ஜ் பண்ண நீ ஒத்தையால அவனால பண்ண முடியும். அப்படிதான் நான் பாக்குறேன். சோ நீங்க 100 மில்லியன் அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணின்னு வந்து இப்போ ஆப்வியஸா நம்ம சொல்லலாம். போன சீசனுக்கு வர்த் எவ்ரி பவுண்ட் தட் வி ஸ்பென்ட் வெஸ்டாமிக்கு இன்னும் ஒரு 10 மில்லியன் கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் தான் பேசிட்டு இருந்தோம் நம்ம. வேஸ்ட் ஆஃப் மணின்னு நான் சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா 100 மில்லியன் அதாவது நீங்க நினைக்கிற 6 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற இம்பாக்ட் கொடுக்கிற 6 கிடையாது அவன் அப்படின்னு நான் சொல்றேன். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஹேமந்த் ப்ரோ சொன்னாரு ஆர்டெட்டா அப்படி நினைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் இப்பவே நான் சொல்றேனே, என்னோட பெக்கிங் ஆர்டர்ல ஈவன் தோ 20 மினிட்ஸ் ஆஃப் மெரினோ அட் 6 நான் பார்த்திருக்கேன். பட் என்னோட பெக்கிங் ஆர்டர்ல நம்பர் 1 பார்ட்டே அட் 6, நம்பர் 2 மெரினோ அட் 6, நம்பர் 3 ஜோர்ஜினியோ அட் 6. அதுக்கப்புறம் தான் ரைஸுக்கு.
ஓகேவா? ஸ்ட்ராங் ஏன்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் நீங்க வேர்ட்ஸ். சொல்ற எனக்கு இதுல நீங்க உடன்பாடே இல்ல சுத்தமா. இல்ல ஏன்னா ஓகே. நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற. ஏன்னா நம்மளோட அவுட் ஆஃப் பால் பொசிஷன் டீம் வேற, நம்மளோட ஆன் த பால் பொசிஷன் டீம் வேற. நீங்க சொல்றது அவுட் ஆஃப் பால்ல அவனோட இது என்னன்றது, நான் சொல்றேன் ஆன் த பால்லயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். பிரஸ் ரெசிஸ்டன்ஸ்ன்றது சுத்தமா கிடையவே கிடையாது. நம்மளோட டிஃபென்ஸ் ஸ்டார்ட்ஸ் அட் ஃப்ரண்ட் ஃபுட். ஓகேவா? அது வந்து ஓடேகார்ட்ல இந்த இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா பாத்துருக்கோம். ஓடேகார்டோட பிரஸ் வந்து வேற யார் பிரஸ் பண்ணாலும் சரி, நான் வந்து மத்த யார பத்தி குறையாவே சொல்லல. எல்லாருமே பிரில்லியன்ட் பிரசஸ் இன் அவர் டீம். இவன் வந்து நம்ம வந்து ட்ரோசார்ட் கூட சொல்லலாம். ஹி பிரசஸ் ரியலி குட். ஆனா ஓடேகார்டோட பிரஸும் அந்த அந்த மொமெண்ட் ஆஃப் அந்த என்ன சொல்றது, ட்ரிகர் அந்த ட்ரிகர் பிரஸ் ட்ரிகர். இன்ஸ்டிங்க்ட் வந்து அவனுக்கு இருக்கிறது எந்த மொமெண்ட்ல ட்ரிகர் ஆகணும் அப்படின்றது. அண்ட் செகண்ட் திங், ஓடேகார்டு வந்து நீங்க சொல்றீங்கல்ல பார்ட்டே வந்து வெர்டிகல் பாசிங் மட்டும் பண்றான், அந்த அந்த ஏக்கர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் பிஹைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏக்கர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஏன் இருக்கலாம் அப்படின்னா பார்ட்டேவும் ஓடேகார்டும் வெரி 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 அடப்ட். அவங்க அவங்க கிட்ட பால் கொடுத்தோம்னா அது ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்ச மாதிரி. அவங்க கிட்ட இருந்து பால் எடுக்கிறதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. தே ஆர் வெரி குட் பிரஸ் ரெசிஸ்டன்ட். அதனாலதான் அவங்களால அது பண்ண முடியுது. ஓகேவா? அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட 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 சாக்காவோட ரன்னிங் பேக் குறையுது. இதே நான் சொல்றேனே, அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட ஏன் நம்மளோட அட்டாக்கிங் இன்டென்ட் குறையுதுன்னா, ஏன்னா சாக்காவும் மார்டினெல்லியும் ட்ராக் பேக் பண்ண வேண்டியது இருக்கு அதிகமா. ஏன்னா நம்ம பால் அவ்வளவு லூஸ் பண்றோம். ஏன்னா இது அந்த இடத்துல ரைஸ் இருந்தா இந்த சிச்சுவேஷனே வராதுன்னு நான் சொல்றேன். ரைஸ் இருந்தா இந்த சிச்சுவேஷன் டபுள் ஆகும்னு நான் சொல்றேன். ஏன்னா திரும்பவும் we are losing. 2 பேர்ல ரெண்டு பேர் பிரஸ் ரெசிஸ்டன்ட் பிளேயர் இருக்க மிட்ஃபீல்ட்ல ஒரு பிரஸ் ரெசிஸ்டன்ட் பிளேயர் தான் இருப்பான் அப்பவும், which is ஓடேகார்ட். அவன் ஒருத்தன் தான் பிரஸ் ரெசிஸ்டன்ட்டா இருப்பான். மத்த யாருமே பிரஸ் ரெசிஸ்டன்ட்டா இப்ப முன்ன மாதிரி இல்ல டீம்ஸ். இப்ப எல்லா டீமும் பிரஸ் பண்றாங்க. ஏன் ஸ்பர்ஸே true. பிரஸ் பண்றாங்க. True, ஓகேவா? true, எல்லா true. டீமும் they understand what is pressing. அது வந்து மேன் டு மேன் பிரஸிங்லாம் பண்றதே கிடையாது. இப்போ ஜோனல் பிரஸிங் பக்காவா பண்றாங்க எல்லா டீமும். சோ அதுதான் நான் சொல்றேன். அப்போ நமக்கு வந்து பிட்ச்ல இத்தனை பேரால பிரஸ் ரெசிஸ்டன்ட் மொத்தமா வந்து 2 பேர் நமக்கு நல்ல மிட்ஃபீல்ட்ல அந்த அந்த பிரஸ்ஸை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர்ல அந்த 2 பேர் யாரா வேணா இருக்கலாம். பார்ட்டே ஓடேகார்டா இருக்கலாம், இல்ல ஓடேகார்ட் மெரினோவா இருக்கலாம். பட் அந்த 2 பேர் வேணும். அந்த 2 பேர் இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல பால் வந்து லூஸ் ஆகும்னா அது வந்து அதனாலதான் நான் சொல்றேன் ரைஸ் இஸ் நாட் அ நம்பர் 6 இந்த மொமெண்ட்ல. மேபி நம்ம இன்னொரு சொல்யூஷன் கொண்டு வந்து டிம்பர் ஒருவேளை வந்து அந்த இன்னொரு பிரஸ் ரெசிஸ்டன்ட் பர்சனா மிட்ஃபீல்ட்ல ஆட ஆரம்பிச்சா மோர் அண்ட் மோர், அப்ப நம்ம சொல்லலாம் ஓகே ரைஸுக்கு இந்த பொசிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மொமெண்ட்ல அந்த அந்த இடத்துல இல்ல ரைஸ். 4th சாய்ஸ் தான் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 6ல. இன்ட்ரெஸ்டிங். எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. ஏன்னா பிகாஸ் நான் ரீசன் ப்ரோ ஆல்ரெடி சொல்லிட்டேன். கடிச்சு வைக்க போறானுங்க ப்ரோ கமெண்ட்ஸ்ல. இது கண்டிப்பா எஸ். இது வந்து ஒரு நல்ல சான்ஸ். நீங்க சொல்லுங்க மக்களே, இவங்க 2 பேரும் சொன்னது கரெக்டா? என்ன வந்து 100 மில்லியன் இல்லங்கிற மாதிரி பேசுறாங்க. இல்ல நான் அதை ஒன் மோர் பாயிண்ட் அதில் ஆட் பண்ணிக்க விரும்புறேன். அது பேர் என்னது, பார்ட்டே நம்ம டீம்ல ஒன்றும் இருக்கிறது காரணமே அந்த ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸே பெருசா யூரோப்ல அவ்வளவா இல்ல ப்ரோ. பால டிஃபென்ஸ் கிட்ட இருந்து வாங்கி ஃப்ரண்ட்ல குடுக்கறதுக்கு அந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஜுபிமெண்டி சொல்லலாம். அவனை தவிர்த்து நம்ம வெளில பார்த்தோம்னா ஒரு எலைட் லெவல்ல டாப் லெவல்ல அந்த ப்ரொஃபைல்ல ஒரு பெருசா பிளேயர்ஸே கிடையாது. ஜோ நெவஸ் பையன் இருக்கானே, PSG ல ஆடிட்டு இருக்கானே ஜோ நெவஸ். தெரியல ப்ரோ, நான் அவன் கேம் அந்த அளவு பார்த்தது இல்ல. ஸோ மேபி சின்ன தெரியல. பையன். ஆனா அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேம் ரொம்ப அப்சர்வ் பண்ணாத மாதிரி கிடையாது. ஆனா அதை சொல்ற ஒரு எலைட் லெவல்ல கொஞ்சம் பிசிக்கலாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த பாலை வாங்கி நல்லா நேக்கா கொடுக்கறதுக்கும் இருக்கணும். அதுல ரைஸ் வந்து பால் லூஸ் பண்ண மாட்டான். ஆனா ரைஸ் பாலை வாங்கி கேப்ரியல் கிட்ட வாங்கி சலிபா கிட்ட கொடுப்பான், இல்ல சலிபா கிட்ட வாங்கி பென் ஒயிட் கிட்ட கொடுப்பான். அது வந்து எனக்கு தெரிஞ்சு பேரி கில்மோரே பண்ணிடுவான். நமக்கு தேவை பால வாங்கி ரொம்படா டேய் டேய் இதெல்லாம் நான் சொல்லலடா. இதெல்லாம் நான் சொல்லப்பா. அநியாயம் பண்ணாதீங்கடா டேய். நான் சொல்றது அவன் கூட இன்னொரு மிட்ஃபீல்டர் இருக்கு. அந்த இடத்துல இதுதான் அந்த இடத்துல இன்வெர்ட் பண்ற லைன் பிரேக்கிங் பாஸ். நான் தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நீ லைன் பிரேக்கிங் பாஸ் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதா இங்கிலாந்து பண்ண தப்பு. அவன் நீ லைன் பிரேக்கிங் பாஸ் பண்ண தேவையில்லை, அவனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு அவன் ஆட வைக்கணும். அதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான திங். என்ன பொறுத்த வரைக்கும் 8 அவனுடைய ஸ்ட்ரென்த் கிடையாது. எனக்கு நான் வந்து 6 தான் பாக்குறேன். கோபி மைனோ யூரோஸ்ல உள்ள சாரி அதுதான். ஏன்னா ரைஸ் அதுதான் கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடுறோம்னா இன்வெர்ட் பண்ற ஒருத்தவன் இப்ப டிம்பரா இருக்கட்டும் இல்ல ஒயிட்டா இருக்கட்டும், நம்ம பேசுற மாதிரி பிரஸ் ரெசிஸ்டன்ட் ஆன ஆளு ரைஸ் கூட ஆடணும். அது நீ வந்து யூ வாண்ட் டு மேக்ஸிமைஸ் ரைசஸ் யூசேஜ்னா அதுதான் பண்ண முடியும். அது மாதிரி தான் we have to figure out. என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம டீமே வந்து இந்த ஒரு பிளேயருக்காக மாத்தணுமா?
அப்படிங்கிறது தான் நம்ம டீமோட உனக்கு ஃபார்ம். பாசிட்டிவ் இப்போ எனக்கு என் டீம் வந்துட்டு இவன் இருக்கிறதுனால நான் வந்து தைரியமா முன்னாடி ஒரு 5 பேரை கவலையே இல்லாம போட்டு ஆடுவேன்னா நான் அந்த பாசிங் ஃபேஸை தாண்டிட்டேன்னா போருமே எனக்கு. நான் செகண்ட் ஃபேஸ்ல இருந்து செகண்ட் ஃபேஸ் டு தேர்ட் ஃபேஸ் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டு செகண்ட் ஃபேஸ் போறதுல ரைஸ் ஹெல்ப் பண்ண மாட்டான்னு நம்ம சொல்றோம். அந்த செகண்ட் ஃபேஸ் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ரைஸோட வேலையே ரொம்ப கம்மியாயிடுச்சு. எனக்கு செகண்ட் ஃபேஸ் டு தேர்ட் ஃபேஸ் போற போது வேற ஒரு 4-5 பேர் தானே போறாங்க. அப்ப அவங்கள போட்டு நான் செகண்ட் ஃபேஸ்ல ரைஸை விட்டுட்டு ஜாலியா உட்காந்துப்பேன். எனக்கு கிடைக்கிற ஸ்டெபிலிட்டி அந்த 3 பேர் அந்த சலீபா கேப்ரியல் அண்ட் ரைஸ் வச்சு கிடைக்கிற ஸ்டெபிலிட்டி எனக்கு வேற எந்த சிச்சுவேஷன்லயுமே கிடைக்காது. அதுதான் நான் சொல்றேன். பட் அகைன் இது ஓபன் ஃபார் இதுதான் ஓபன் ஃபார் டிபேட். இதுதான் என்ன நான் ஒருத்தன் ஐ எம் சர்ப்ரைஸ் நான் தான் வந்து இது வந்து இது பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்போஸ் பண்றாங்க அந்த தாட்டையே. ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத வந்து நீங்க காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. லைக் வாட் டு யூ ஃபீல்? ரைஸ் வந்து 6ஆ 8ஆ இல்லாட்டி வந்து நம்ம வந்து இப்ப விஜய் சொன்ன மாதிரி 4th இந்த பெக்கிங் ஆர்டரா? அதெல்லாம் எனக்கு வந்து நான் வந்து விஜயா இல்லாம வேற யாராச்சும் இருந்தாலும் திட்டிருப்பேன். பட் இவன் தெரிஞ்ச பையனா போயிட்டாங்கிற ஒரே காரணத்தினால திட்டவும் முடியல இப்போ. பட் யா மூவிங் ஆன். நம்ம கோல்ஸை பத்தி பேசுறோம். நம்ம போட்ட கோல் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல இப்போ கம்மிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல சீக்வன்ஸ் ஆஃப் பிளே. ஓடகார்டு வந்துட்டு அவன் வேல்யூ என்னங்கிறது அந்த ஒரு இதுல காமிச்சான். ஒரு பாஸ்ல அழகா தூக்கி போட்டு காமிச்சான். அண்ட் மார்டினெல்லி தேங்க் காட் இந்த கேம்ல வந்து அது வரைக்குமே அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த மார்டினெல்லி கரெக்டா அந்த நேரத்துல சான்சஸை பார்த்த அப்புறம் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சரி இவன் பிடிக்க நியர் போஸ்ட்லயே அவன் பிடிக்க மாட்டான்டாங்கிற மாதிரி நேரா அவன் மேலேயே அடிச்சு விட்டான் பால் ஜாலியா அவன் சைட்லயே. அழகா அடிக்கிறதா மார்டினெல்லி கோல் கீப்பர் போயிடுச்சு, இந்த வாட்டி உள்ள போயிடுச்சு. அவ்வளவுதான் விஷயம். கரெக்ட். நம்ம கோல் கன்சீட் பண்ணது எனக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு. பிகாஸ் அது வந்து லைக் அது விடக்கூடாது. நம்ம அதுவும் நம்ம வந்து டிஃபென்ஸ் இவ்வளவு பேசுறப்போ அந்த கோலை நம்ம விட்டுறக்கூடாது. கிவன் ஓகே நம்ம நிறைய பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல இருந்தாங்க. அதனாலதான் ரைஸ் லெஃப்ட் பேக் சைட்ல ஆடிட்டு இருந்தான். இவன் பார்ட்டி வந்து சென்டர் பேக் நடுவில் ஆடிட்டு இருந்தான்னு எல்லாமே ஓகே. பட் நெல்லி வந்து அவனை அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு ஆன்டிசிபேஷன் ஸ்கில்லே இல்லாம அவனை ஓட விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை வந்து நோட்டீஸ் பண்ணது 2 பேர் தான் நோட்டீஸ் பண்ணாங்க. ஒன்னு வந்து இவன் நோட்டீஸ் பண்ணான், ஓடகார்ட் நோட்டீஸ் பண்ணான். அவன் இமீடியட்டா காட்டுவான், டே போகடான்னு காட்டுவான் நோட்டீஸ் பண்றப்பவே. ரெண்டாவது டிம்பர் நோட்டீஸ் பண்ணான். அவன் ஆக்சுவலா அவன் வந்து க்ளோஸ் இன் பண்ண ட்ரை பண்ணா முடியல அவனால அந்த க்ளோஸ் இன் பண்றதுக்கு. அதுதான் அது வந்து நிறைய பேர் சொன்னாங்க அந்த ஷாட் எடுத்திருக்கணும் ப்ரோ, அது வந்து நல்லது, சூப்பர் கோல், அதெல்லாம் நோ டினைங் தட். பட் அந்த லெவல்ல நீ வந்து டார்கெட் அடிக்கணும், அது கரெக்டா அவன் செஞ்சான். நம்ம அதனால தான் நம்மளே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். நிறைய நம்ம பிளேயர்ஸ் வந்து கிட்ட அவ்வளோ க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹெட்டர் ஆன் டார்கெட் போலேனாலோ இல்லாட்டி ஷார்ட் ஆன் டார்கெட் போனாலும் பேசுற ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஏன்டா விட்டுன்னு கூட கேட்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் டார்கெட்ல அடிச்சிருக்கலாமேங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயமா வரும். ஸோ நெட்டோ அது நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அவன் வந்து எப்படி சொல்றது, எதுவும் பேனிக் ஆகாம வந்து நேரா அங்க இடத்துல ஓகேடா கேப் இருக்கு அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு அடிப்போம்னு சொல்லிட்டு கிளீனா அடிச்சான். ப்ராபப்ளி கேப்ரியல் கூட ஆன்டிசிபேட் பண்ணி வந்திருக்கலாம் அந்த பாலுக்கு. அவனுமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணாம அப்படியே விட்டான். ஒரு மாதிரி இப்படி மூவ் பண்ணா 2 பேருமே ஒரே மாதிரி மூவ் பண்ணி கேப்பை கிளீனா கொடுத்தானுங்க உள்ளுக்குள்ள கோல் அடிக்கிறதுக்கு. பட் யா அதுதான் அந்த கோல். எனக்கு வந்து அதான் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு. ஒரு மாதிரி வந்து இது விட்டுருக்க கூடாதுடா, நம்ம இந்த கோலை நம்ம விட்டுருக்க கூடாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அகைன் லாஸ்ட்ல எண்ட்ல வந்து ட்ரொசாட் அகைன் இது வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி அபியூஸ் தட் இஸ் கெட்டிங். இது வந்து ப்ரொஃபஷனல் ஃபுட்பால்ல ஹையஸ்ட் லெவல்ல வந்து இது காமன் நார்மலா நடக்கிற ஒரு விஷயம். இந்த கேம்ல அவன் விட்டுட்டான். திடீர்னு வந்து இவ்வளவு நாளா வந்து கோல்டன் பாய் நம்மளுக்கு கிளச்சுன்னு சொல்லி இந்த ட்ரொசாட் வந்துட்டு ஒரு கோல் விட்டோன்னே நம்ம ஆஸ் யூஷுவல் ரியாக்ஷன் நிறைய போயிட்டு அவன் விட்டு கிளம்பலாம், அப்படி போலாம் இப்படி போலான்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். இவென்ச்சுவலி ஒரு பாயிண்ட்ல அவன் கிளம்ப தான் போறான். நம்ம வேல்யூ ஸ்டாக் இருக்கிறப்ப நம்ம வந்து வித்து தான் ஆகணும். பட் இந்த கேம்ல தோத்ததுனால இவன் மேல இவ்வளவு இது போட்டு நீ வந்து காசு வாங்குற மேன்ஷன் வச்சிருக்க, நீ வந்து கோல் போடணும்னு சொல்றது கொஞ்சம் வந்து எனக்கு சரியா படல. ஐ டோன்ட் நோ அபவுட் யூ கைஸ். பட் இதுதான் வந்து ஓவராலா கேம்னு பார்த்தோம்னா ரிவ்யூனா ஐ திங்க் வி கேன் அக்ரி தட் 2 டீமுமே ஐயோ நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸை விட்டோம் தான் யோசிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டீமுக்கு நினைக்கிறாங்க. ஆமா நம்ம கடைசியில ஒரு சான்ஸ் இல்ல. நம்ம ஆல்ரெடி அதை தவிரவும் நம்மளோட பால் வந்து கோல்குள்ள போச்சு, which was deemed offside. நீ ஏன் கொஞ்சம் ஆர்டெட்டா மாதிரி பேசுற? இப்ப ஆர்டெட்டா என்ன சொன்னா டாமினேஷன் அப்படின்னு சொல்லி. இல்ல டாமினேஷன் சொல்லலையே, நம்ம ஆல்ரெடி பால் கோல்குள்ள போட்டாச்சு. அதை தவிரவும் நம்ம வந்து இன்னும் சான்சஸ் கிரியேஷன் இருந்தது, இன்னும் கிளியர் கட் சான்சஸ் நம்ம கிட்ட இருந்தது. ஏன் ஓடேகார்ட் இந்த கேம்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கீ பாசஸ் யாரு? ஓடேகார்ட். எத்தனை? 4. அதுக்கடுத்து யாரு? பென் ஒயிட் 1. அதுக்கடுத்து யாரு? பார்ட்டி 1. வேற யாரு எடுத்தா கீ பாசஸ்? யாரும் இல்ல. செல்சி பிளேயர்ஸ் இருக்காங்களா? இல்ல. சரி, ஷாட்ஸ் ஆன் டார்கெட்ஸ் ஈக்குவல் அது. ஆமா, ஷாட்ஸ் ஆன் டார்கெட்ஸ் ஈக்குவல் தான். பட் நான் சொல்றேன் அதுதான் என்ன ஃபைனல் தேர்ட் என்ட்ரிஸ் யாரு அதிகம்? நம்ம அதிகம்.
இது எங்க அதான் கேம் நம்ம அவன். ஆடுது? இல்ல நம்ம தான் அதிகம். நம்ம ஓகே. பால் வச்சவங்க தான் ஆடணும். அதான் ஆனா என்ன சொல்ல 1-1 எனக்கு தெரிஞ்சு ஓவராலா ஃபேர் ரிசல்ட் தான் ப்ரோ. ம். நம்ம மேபி பெட்டரா ட்ரை பண்ணோம் ஜெயிக்கிறதுக்கு. ஆனா அதான் அந்த 1-1 வந்து செல்சிக்கு 1 பாயிண்ட் கெயின், நமக்கு 2 பாயிண்ட் லாஸ்ட். நம்ம அந்த பர்ஃபெக்ட் ஏன்னா ஓவராலா ஏன்னா நம்ம லீக்னு பேசிட்டு இருக்கோம். அவங்க ஆரம்பத்துல இருந்தே டாப் 4 ட்ரூ தான் அவங்க ட்ரூ பேசிட்டு ட்ரூ இருக்கானுங்க. ட்ரூ ஸோ ட்ரூ. அவங்களுக்கு ஒரு இது. ஆனா ஸ்டேக்ஸ்ன்னு வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் பெரிய ஆமா லாஸ் இது ஆக்சுவலா. நமக்கு அவங்களோட தான் பெரிய இதெல்லாம் பெரிய எது லாஸ். வாட் வாஸ் அட் ஸ்டேக் அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பா தான். ஸோ ஹேமந்த் லாஸ்ட் ஆர்டெட்டாவோட போஸ்ட் மேட்ச் ப்ரெஷர் தாட்ஸ் வச்சுட்டு சொல்லிட்டு நம்ம அப்படியே பிளேயர் ரேட்டிங் செட்டப் முடிச்சிருவோம். கண்டிப்பா போஸ்ட் bro. மேட்ச் நான் தாட்ஸ் அதான் என்ன? ஆர்டெட்டா கிட்ட வந்து ஜென்ரலா எனக்கு ஆர்டெட்டாவோட போஸ்ட் மேட்ச் தாட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் ரொம்ப ஹானஸ்டா இருப்பான். எப்பயுமே அவன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவான், we have to earn the right to win the match அப்படின்னு. ஆஹ் அவன் எப்பயுமே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு அவனே வந்து இப்போ டக்குன்னு நம்ம எரிக் டென் ஆக் மாதிரி we are dominating அப்படி இப்படின்னு அதெல்லாம் நீ நம்ம நம்ம அவுட் ரைட்டா நம்ம ஏர்ன் பண்ணல மேட்சை ஜெயிக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் த வியூவர்ஸ் யார் மேட்ச் பார்த்தாங்களோ எல்லாருமே 1-1 ஃபேர் ரிசல்ட் தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன், செல்சி ஃபேன்ஸோ ஆர்சனல் ஃபேன்ஸோ. ஸோ நீ அந்த மாதிரி இருக்கும் போது நீ பயங்கரமா நம்ம டாமினேட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்றது வந்து என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல. இன்னொரு இது என்னன்னா வந்து நம்ம 2022-2023 சீசனுக்கும் 23-24 சீசனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ், நம்ம ஒரு லைட்டாக அதை ட்வீக் பண்ணோம், ஒரு அப்கிரேட் மாதிரி ஒன்று பண்ணோம் நம்ம பிளேயிங் ஸ்டைலில், கொஞ்சம் டிஃபரன்ஸாக நம்ம ட்ரை பண்ணோம். இந்த சீசன்ல ஏதாவது பிளான் வச்சிருந்தானான்னு தெரியல, ஆனா அது நமக்கு இன்னும் பிச்சில் தெரியல. அது அதோட ஏதாவது நம்ம ஒரு பிளேயிங் ஸ்டைல்ல ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் நம்ம எனக்கு தெரிஞ்சு இப்போ டீம்ஸ் ஆர் ரீடிங் அஸ் மோர் ஈஸிலின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓ எலிக்கு பால் கொடுத்தா இதான் பண்ணுவான், ஓகே ஹவர்ட்ஸ் கொடுத்தா தான் பண்ணுவான், சாக்காவா 2 பேர் போய் மார்க் பண்ணிடுங்க, ஓடிகாடா இவங்க இதான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கு. ஸோ அதை எப்படி பிரேக் பண்ணி அதை எப்படி நம்ம அன்பிரடிக்டபிள் ஆக்க போறோம் அப்படின்றது நான் அவன்கிட்ட எதிர்பார்க்குறேன். மேபி நான் அவனுக்கு பெனிஃபிட் ஆஃப் த டவுட்டும் கொடுக்குறேன். இன்ஜுரிஸ், ரெட் கார்டு, மெரினோக்கு உள்ள வந்தோடனே இன்ஜுரி ஆகுறது எல்லாருமே பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஹோப்ஃபுல்லி நம்ம ஸ்குவாடு பேக் டு ஃபுல் ஃபிட்னஸ் வருது. ஸோ நம்ம டிசம்பர் கிறிஸ்மஸ் டைம்க்கு வர நம்மளால ஏதாவது புதுசா பார்க்க முடியுதா, ஏதாவது பிளேயிங் ஸ்டைல் டிஃபரன்ஸ் ஏதாவது பார்க்க முடியுதா? இந்த நேரத்துல வந்து நிறைய பேர் போகாம வேற இருக்காங்க இன்டர்நேஷனல் பிரேக்ல. எல்லாரும் வேணாமா அருண்ஜி? சொல்லு. ஆர்டெட்டா இந்த சீசன்ல he has not earned the right to say that. அதான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே வந்து வேற இது. ஆனா இந்த சீசன்ல ஒரு டெசிஷனுமே ரைட் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபர், அது டிரான்ஸ்ஃபர் வந்து நிறைய பேசிட்டாங்க, ரைட் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபர் டு பிளேயர் யூசேஜ் டு எல்லாமே வந்து he has not earned the right to say that we are dominating, we are doing this, we are doing that. பாசிட்டிவ் ஸ்பின் போடுறதுல நான் as a fan I'm seeing what is positive from my teamன்றது நான் அதுக்கு சொல்றேன். எங்க என் டீம் முடிக்கலான்றத அது வந்து நம்ம வந்து வேற ஃபேன்ஸோட போடுற சண்டைக்கான ஒரு இதுவே தவிர என் டீம் சைட்ல என்னோட மேனேஜர் சைட்ல நான் பார்க்கும்போது he has not done a good job இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். இந்த மொமெண்ட் வரைக்கும் he has not done a good job. எல்லா பிளேயரும் இந்த மொமெண்ட் வரைக்கும் நான் சொல்றேனே இது வந்து ரீசன்ஸ் இல்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் சொல்லிட்டு அது எல்லாமே நாட் ஆன் மேனேஜர். ஓகேவா? எல்லாமே வேற ஏதோ ஒரு விஷயத்துல தான். மேனேஜரா நீங்க கேட்டீங்கல்ல நம்ம பண்றோம் ஒற்ற பிளாஸ்திரி கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு, நம்ம மேனேஜர் நல்ல பிளாஸ்திரி ஓட்டல. அதான் பிளாஸ்திரி ஒர்க் ஆகலன்றது ஒரு விஷயம். ஆனா நம்ம மேனேஜர் நல்ல பிளாஸ்திரி ஓட்டல, அதான் விஷயம். அண்ட் he has not utilized player to the max. இந்த கேம் முதற்கொண்டு he has not done what is expected out of a title chasing manager. அது வந்து பெரிய பிரச்சனை இருக்கு. 100% I agree bro. நானா எனக்கு தெரிஞ்சு நெத்தியில பொட்டு வச்ச மாதிரி சொல்லிட்டாரு அவரு. ஏன்னா நேற்று நம்ம 1-1 இருக்கோம், நீ எப்படினாலும் ஜெயிக்கலாம்னு முடிவு பண்றான். சின்சங்கோவை இறக்கு உள்ள என்ன இருக்கு இப்போ, இதுக்கு மேலே நீ டிம்பரை வச்சுக்கிட்டு என்ன டிஃபெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போற? சின்சங்கோ இறக்கு பால் அவனாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு த்ரூ பால் போடுவான், ஏதாவது பண்ணுவான், ஏதாவது ட்ரை பண்ணுவான். சம்திங் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல சின்சங்கோ கண்டிப்பா வருவான்னு நினைச்சேன். அவனை எனக்கு ஏதாவது இல்ல சின்சங்கோ இல்ல மைல்ஸ் லூயிஸ்க்கு எவனோ ஒருத்தனை ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கொஞ்சம் ஓகே நான் 2-1 போனாலும் பரவாயில்ல, எனக்கு நான் 2-1க்கு போக ட்ரை பண்றேன், நான் ஜெயிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பான்னு பார்ப்பேன். மேபி அவன் இட்ஸ் டூ early டு டேக் தி ரிஸ்க்னு ஃபீல் பண்றான்னு தெரியல. ஆனா கொஞ்சம் கன்சர்வேட்டிவா இருக்கான் ப்ரோ இந்த சீசன். அதுதான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் இல்ல ரொம்பவே கன்சர்வேட்டிவா இருக்கும். யா ஓகே. ஸோ நம்ம வந்து இதுதான் நம்ம கேமோட ரிவ்யூ. நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயம்லாம் நிறைய பேசியிருக்கோம். இதுக்கு நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.
நீங்க என்ன கொஞ்சம் ஃபீல் பார்த்து பண்றீங்க? பண்ணுங்க மக்களே. வார் Absolutely. பண்ணிட போறாங்க என்னையும் விஜய் ப்ரோவையும். Right. என்னெல்லாம் ஆல்ரெடி எப்போ வந்து நான் இந்தியால கால் வைக்கிறேனோ அன்னைக்கே ஹிட் ஸ்குவாட் வச்சு போட்டு தள்ளுறானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கிறேன். Yeah, let's go on to player ratings. விஜய், டாவிட் ராயா. பெருசா இந்த கேம்ல ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. பட் அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ல அந்த ஒரு ஜிட்டர் இருக்கும்போது அந்த ஒரு ஷாட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணது வாஸ் வெரி குட். 6 கொடுப்பேன். கலெக்ஷன் நல்லா பண்ணான்டா எல்லாமே. like Collection வந்து நல்லா எந்த பண்ணா, பாயிண்ட்லயுமே ரெண்டு வந்து த்ரெட் வராத மாதிரி இருந்தது. பட் அது Sweeping நல்லா எக்ஸ்பெக்டட் பண்ணான் தான். bro. பட் ஒரு ஸ்டில் இடத்துல எக்ஸ்பெக்டட் சூப்பர் கீப்பர் மாதிரி நினைக்கிறேன். ஒரு ஸ்லைடிங் டேக்கிள்லாம் போட்டு பால் எடுத்திருப்பான். எனக்கு ஒரு 6.5 பண்ணான். டெஃபினெட்லி அட்லீஸ்ட் மினிமம் 6.5 அது பண்ணான். 6.5 அதுக்கு மேல கொடுக்குற மாதிரி எதுவும் இல்ல. okay. ஹீரோயிக்ஸ் டு டு. ஹேமந்த், டிம்பர். டிம்பர் எனக்கு தெரிஞ்சதான் 6 or 7 இது ரெண்டுல கொடுப்பேன். மேபி நான் டிம்பர் அதான் அவன் எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கான்னு தெரியல. ஆனா ஆனா அந்த ஒரு ரன் செஞ்சானே சரியான ரன் அது. அது செம கோல்லாம் run போயிருந்தா இல்ல? வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமா, வேற அது லெவல் நல்லா ரன் இருந்துச்சு. ஆனா அதான் நான் உண்மையா வந்துட்டு அட்டாக்கிங் நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். உண்மையா நிறைய எதிர்பார்க்கறேன் அவன்கிட்ட அட்டாக்கிங் வைஸ். அவன் லெஃப்ட் பேக் ஆடும்போது ஒரு பெருசா அவன் பிக்சர்ல இருக்க மாட்டேங்கிறான். ரொம்ப என்ன சொல்ல, ஒரு அவன் பாஸ் என்ன பண்ண போறான்றது நம்ம டிவில பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஓகே அவன் இந்த இடத்துல ரைஸுக்கு தான் கொடுக்க போறான். ஓகே இந்த இடத்துல மார்டினெல்லிக்கு தான் கொடுக்க போறான் அப்படின்றது. கொஞ்சம் மேபி இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கலாம். அந்த மாதிரி மேபி அவன் கேம்ல இருக்கான்னு தெரியல. ஓவர்லாப் ரன்ஸ் இல்ல அப்படின்றது எனக்கு ஒரு ஓவர்லாப் இருக்கு. சுத்தமா இல்ல. ட்ரூ. ஆமா, ஓவர்லாப் ரொம்ப So- கம்மி. போன மேட்ச்லயே எனக்கு இது ஞாபகம் இருந்துச்சுன்னா ஒரு தடவை பண்ணான்னு நினைக்கிறேன். ஓவர்லாப் பண்ணி ஒரு தடவை வந்து பாஸ் போட்டான். அது சுத்தமா இல்ல. மேபி So, அகைன் அவன் வந்து ரைட் ஃபுட்டட் ரைட் பேக், அவனை லெஃப்ட் பேக்ல வேற ஆட வைக்கிறோம் நம்ம வந்து. அது வந்து ஒரு factor இருக்கு. டிஃபென்சிவா குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. டிம்பர் எனக்கு டிஃபென்சிவா ரொம்ப நல்ல கேம் தான். அஃபென்சிவா தான் நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறேன். மோர் இன்வால்வ்மெண்ட் எதிர்பார்க்கறேன் டிம்பர் கிட்ட இருந்து. அது நடக்கணும்னு நம்புறேன் நான். இருந்தாலும் டிம்பர் என்ன ஒரு நமக்கு 10 மேட்ச் ஆகிருப்பானா மொத்தமா நம்ம கிளப்புக்கு வந்து. Yeah. So, Yeah, yeah, இன்னும் நடக்கணும்னு எதிர்பார்க்கறோம் கிட்ட. பாப்போம். ஸோ 6 or 7 எதுனாலும் ஓகே தான். ஐ திங்க் 6.5 அவனுக்கு 6.5 or 7 க்ளோசர் டு 7 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கேப்ரியல் நான் எடுத்துக்கிறேன். டீசன்ட் கேம் கேப்ரியல். நிறைய கொஞ்சம் பாஸ் போட்டான் உள்ளுக்குள்ள. லைக் நம்மளோட வந்து நம்ம பார்த்தோன்னா ஆக்சுவலாக நிறைய ஃபார்வர்ட் பாசிங் வந்துட்டு நம்ம சென்டர் பேக்ஸ் ஆக்ஷனாக மேலே ஃப்ரண்ட்ல ஓடினாங்கிறத தாண்டி நம்மளுக்கு ஃபார்வர்ட் பாசிங் நிறைய வந்ததுமே பாக்ஸ்குள்ளே போட்டது அவங்க தான் ட்ரை பண்ணாங்க நிறையா. அண்ட் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு சில இன்ஸ்டன்சஸ்ல இருந்தாங்க. அது வந்து ஐ கேன் அப்ரிஷியேட் கேபி ஃபார் தட். நிக்லஸ் ஜாக்சனோட அவன் டியூவல் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது டிபிக்கல் கேப்ரியல் மெகலேஸ் டியூவலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் அது. அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிலதெல்லாம் பயங்கர கிளீனா இருக்கும். ஒரு சிலதெல்லாம் ஒரு அன்சர்டனா எப்படியோ காலை விட்டு வெளியே எடுத்துருவான் பால். ஆனா அந்த மாதிரி வந்து ஒரு கார்டு வாங்காம அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த கோலுக்கு வந்து ஹி குட் ஹவ் டன் பெட்டரோன்னு எனக்கு தோணுச்சு அந்த ஒரு விஷயம். ஸோ ஐ வுட் கிவ் ஹிம் லைக் ஒரு 6 or 6.5 அந்த பாயிண்ட்ல. அதுதான் ஐ வில் டூ தட். யா. விஜய், சலீபா. சலீபா had a decent கேம். நிறைய எப்பவும் போல தான். இட் வாஸ் a clean கேம். ஒன்றும் பெருசா வந்து சொல்ல முடியாது இந்த இடத்துல வந்து பயங்கரமா பண்ணான்னு. பட் ஸ்டில் he is part of அந்த இடத்துல பயங்கரமா பண்ணலாம்னு சொல்ல முடியாதா? கடைசி நிமிஷத்துல அங்க போய் பால் போட்டாங்க. அந்த கடைசி நிமிஷத்துல போய் பால் போட்டது. அண்ட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து நீங்க சொல்றீங்களா கோல் பாமர் பத்தி, எனக்கு பெரிய ரேட்டிங் இல்ல கோல் பாமர் ஆஸ் அ பிளேயர்னாலும் இந்த மொமெண்ட் வரைக்கும். பட் அது ஒப்பீனியன்ஸ் சேஞ்ச் ஆகலாம். பட் இருந்தாலுமே அந்த பிளேயரை குவைட்டா வச்சது சலிபா வந்து ஒரு இது. பிகாஸ் தேவர் ட்ரைங் டு பிளே என்ன சொல்றது, அவங்களோட 2-ஆ ஆட ட்ரை பண்ணாங்க ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ்ல. கோல் பாமரும் ஒரு 2-ஆ ஆட ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பிடிச்சி போட்டதுல சலிபா ஒரு ரீசன். 7 ஸ்ட்ரைட் 7. ஹேமந்த், பென் ஒயிட். பென் ஒயிட் 6 கொடுப்பேன் நான். தெரிஞ்சு ஒரு டீசென்டான கேம் தான். பென் ஒயிட்டும் நம்ம ரொம்ப தேவையில்லாத ஒரு எல்லோ. அவங்க பாவம் எதுவுமே செய்யாம அவனுக்கு ஒரு எல்லோ கொடுத்தவன் அது அதுக்கப்புறம் எதுவும் பண்ண விடாம வச்சிட்டானுங்க. ஆமா. ஆனா அதான் நான் கொஞ்சம் நெட்டோ கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகான்னு பயந்தேன். ஆனா பரவாயில்ல, ஓரளவு நல்லாவே ஒரு கிராஸ் தான் நெட்டோ ஒரு இடத்துல போட்டிருப்பான். அதை கன்வெர்ட் பண்ணிருக்க மாட்டானுங்க. மிச்சம் நல்லா டீல் பண்ணிருப்பான். ஆனா மேபி அவனுமே அந்த ஃபுல் ஃபிட்னஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சாக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவான். நேற்று நிறைய பிக்சர்ல பார்க்க முடியல. சாக்கா தனியா டீல் பண்ணிட்டு இருந்தான். குக்குரெல்லாவையும் கெசேடோவையும் நிறைய இடத்துல 2 பேரு 3 பேரு குக்குலரா இருந்தான், கைசோட லாவியா இருந்தாங்க எப்பயுமே. ஆமா, இவனும் இருந்தான். மடுவக்கே இருந்தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் இவனும் வந்துட்டான், நெட்டோ வந்துட்டான் உள்ளுக்குள்ள. ஆமா. ஸோ அதான் மேபி ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் இன்னும் 100% இல்லை அப்படின்ற ஒரு இதுல மேபி அவனுக்கு எது கொடுக்கலாம். ஸோ அதான் நான் 6 பென் ஒயிட். பென் ஒயிட் 6. ஓகே, நான் வந்து தாமஸ் பார்ட்டி எடுத்துக்கிறேன்.
வெரி குட் கேம். அவன் வந்து ஒரு மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு பால்மரை ஷேடோ பண்ணிட்டே இருந்தது, அவனை எதுவுமே பண்ண விடல. பட் அகைன் அதுலயே எனக்கு வந்து ஒரு பிரச்சனை என்ன, நம்ம அதுலயே கொஞ்சம் ஓவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோமோங்கிறது எனக்கு நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த கேம்ல வந்துட்டு ஒரு மாதிரி தோண்டிட்டே இருந்தது. ஓகே, நம்ம பால்மரை வந்து குவைட்டா வைக்கணும், பால்மரை வந்து குவைட்டா வைக்கணும்னு ஒரு இது வச்சுட்டே ஆடுற மாதிரி. பட் ஓவரால் டீசென்டான கேம், நல்லா ஆடினான். ஐ மீன் லைக் குறை ஆமா. சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் அகைன் அந்த இடத்துல வந்து அவனும் போய் ஒரு சென்டர் பேக்குள்ள சென்டர் பேக்கா, நானும் ஒரு டிஃபெண்டர்னு முழுசா கரெக்ட். கங்காவா மாறினேன், சந்திரமுகியா மாறின கங்காவா மாறினது தான் அந்த இடத்துல வந்து பிரச்சனையா இருந்துச்சு. பட் அகைன் ஐ வுட் கிவ் ஹிம் a 6.5. அதுதான் நான் சொல்லுவேன். ஃபார் மீ பார்ட்டி வாஸ் லைக் தட். விஜய் டெக்லன் ரைஸ், அது வேற நீ வந்து 100 மில்லியன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசா வார்த்தை வேற விட்டுருக்க. டெக்லன் அவனுக்கு ரைஸ் இன்ஜுரி இருந்ததுங்கிறத கன்சிடர் பண்ணிட்டு கொடு. இன்ஜுரி இருந்தது. அண்ட் அதான் சொல்றேனே, டெக்லன் ரைஸ் ஒரு பேட் பிளேயர்லாம் கிடையாது. நான் 6 பத்தி சொன்னது தான் அந்த அந்த கருத்து. ஆமா. பட் டெக்லன் ரைஸ் இங்க பொறுத்த வரைக்கும், இந்த கேம் பொறுத்த வரைக்கும் he did what he can. அதுதான் நான் சொல்லுவேன். பெருசா எக்ஸ்ட்ராடினரியா எதுவும் பண்ணல. பட் he did what he can. எப்பவும் போலதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா இருக்கட்டும். அந்த ஒரு அதான் சொல்றேனே, ஆஃப் சைட் கோல்னு சொல்லிட்டு ஹாவர்ட்ஸ் விட்டுருவாங்க. அது ஆக்சுவலா வந்து டெக்லன் ரைஸோட ஃபாஸ்ட் திங்கிங் அந்த பால் தான். உள்ள வந்து அந்த ஒரு ஸ்பிளிட்டிங் பால் போடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து எல்லா தடவையும் வந்து அந்த ஒரு பாடி இன் ஃப்ரண்டா இருக்கட்டும், இல்ல பாடி இன் பேக்கா இருக்கட்டும், he adds that பாடி. ரெண்டு இடத்துலயுமே வந்து யார் ஆளு அப்படின்னு பார்த்தா டெக்லன் ரைஸ் தான். பின்னாடி யார் ஆள் இருக்கா அப்படின்னு பார்த்தா டெக்லன் ரைஸ் நின்று யாராவது ஒரு பிளேயரை பிடிச்சிட்டு இருப்பான். இல்ல முன்னாடி ஏதாவது ஒரு ஆளை பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் டெக்லன் ரைஸ் தான். ஸோ தட் இஸ் ஸ்டில் டெக்லன் ரைஸ். ஆனா என்ன இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றது எனக்கு தான் விஷயம். அவன் வந்து மடுவேக்கை கிட்ட டியூவல் லூஸ் பண்றதுல என்னால வந்து, டேய் என்னடா நீ டெக்லன் ரைஸ்ரா, என்னடா இப்படி வந்து பால லூஸ் பண்ற நீ, இந்த மாதிரி ஆள்லாம் காலை உடிச்சு டியூவல் வின் பண்ற ஆள்றா, அதுக்கு தானே அவனை கூட்டே வந்திருக்காங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா. சோ அதுதான் சொல்றேனே, இந்த மாதிரி சில அது மேபி பிகாஸ் ஆஃப் ஃபிட்னஸா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் இருக்கலாம். ஏன்னா வந்து ரன்னிங்லயே தெரிஞ்சிச்சு டெக்லன் ரைஸோட ரன்னிங் இந்த கேம் சுத்தமா இல்ல. கடந்த ஒரு 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 4-5 கேமாவே வந்து ஒரு ஆமா. ஃபிட்னஸ் இல்ல அப்படின்றது ரைஸுக்கும் சரி, இவனுக்கும் சரி, ஒயிட்டுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே தெரியுது இருக்கு. ஃபிட்னஸ் Yeah. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நிறைய ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். சோ அது வந்து அதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு 5.5 கொடுப்பேன். இப்போ டெக்லன் Okay. ரைஸ் I think 8 ஆடும்போது எனக்கு அவன் இல்ல நம்ம டீம்ல யார் 8 ஆனாலுமே ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ. பாலை வாங்கி அவுட்டுக்கு தான் ப்ரோ பாஸ் பண்ணுவானுங்க. பாலை வாங்கி மார்டினெல்லிக்கு தான் பாஸ் பண்ணுவானுங்க. நான் இது வரைக்கும் ஹவர்ட்ஸ் 8 ஆடும்போது பார்த்துட்டேன், ட்ரோசார்ட் 8 ஆடும்போது பார்த்துட்டேன், ரைஸ் ஆடும்போது பார்த்துட்டேன், மெரின் ஆடும்போது பார்த்துட்டேன். எவனுமே பாலை வாங்கி ஸ்ட்ரைக்கருக்கு சான்ஸ் கிரியேட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ. ஒரு த்ரூ பால் போடுறதோ, நமக்கு த்ரூ பால் போடணும்னா ஓடிகார்ட் போட்டால்தான் உண்டு. அதுக்கான ஸ்ட்ரைக்கர் இல்ல நம்ம கிட்ட. அதுக்கான ஸ்ட்ரைக்கரும் நம்ம கிட்ட இல்ல. ஹாவர்ட்ஸ் இஸ் காலை நாட் எடுத்து a dribbling striker இல்ல. இல்ல அதான் இப்படி எக்ஸ்போஸ் காலை பண்ணிட்டே இருக்க கூடாது நம்ம ஹவர்ட்ஸ் டீம் நாமளே. இல்ல அது வந்து அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் ஒரு நாள் தனியா உட்கார வச்சு இவனை கேப்ரியல் ஜெசஸ் அடிக்கணும். அது இப்ப அடிக்க வேணான்றதுனால கம்முன்னு வச்சிருக்கேன். இல்ல எனக்கு புரியுது, ஹேமந்த் சொல்றது எனக்கு புரியுது. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாசிங் வந்து வைட் அவுட் தான் பாஸ் பண்றோம். பட் அகைன் அது வந்து ரைஸுக்கு அந்த லைன் பிரேக் பண்ணவும் அந்த மாதிரியான பிளேயரும் கிடையாது. ரெண்டாவது அவன் அந்த ப்ரொஃபைல் பால் கேரியர் ப்ரொஃபைல வந்து அதுதான் வந்து நம்ம ஸ்மித்ரோ கிட்டே வச்சிருந்தோம். ஸ்மித்ரோவும் அதே வந்து பால் கேரியர் பால் இது பண்ணிட்டு அவன் என்ன கடைசியில வந்துட்டு ஓடகார்டு அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து அவன் வந்து கரெக்டான பாஸை போட்டுருவான் ஸ்மித்ரோ. அந்த ஒரு விஷயம் இருக்கும். பட் அகைன் அதுதான் அந்த இடத்துல வந்து இடிக்குது. ஆங்கிள் பைஸ் வேற இருக்கு. அவன் ரைட் ஃபுட்டரு, எவ்வளவுதான் வந்தாலுமே வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு அளவுக்கு தான் அவனால ஆங்கிள் பால் பண்ண முடியும். அவன் தப்பி தவறி அவனே ஒரு லைன் பிரேக் பண்ணி பாஸ் போட்டாலுமே ஒரு அளவுக்கு தான் வர முடியும். ஸோ அதுதான் வந்து அதனால தான் எனக்கு அந்த லெஃப்ட் எயிட்ல ரைஸ் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தட்ஸ் வை ஐ ஃபீல் லைக் அவன் 6ல தான் ஆடணும், 6ல தான் அவனுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு. அதனால தான் அந்த கொஸ்டினையும் கேட்டேன். பட் அதற்கு எனக்கு எதிர்பாராததை விட பயங்கரமான பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ ரைஸுக்கு நீ வந்து ஒரு 5.5 சொல்றேன்னா ஐ திங்க் ஐ வில் அக்ரி டு தட். ஹேமந்த் ஓடகார்ட் 7 கொடுப்போம் ப்ரோ. நான் பியூட்டிஃபுல் அசிஸ்ட், நல்ல அந்த ஸ்பார்க், கிரியேட்டிவிட்டி ஸ்பார்க் கரெக்டான டைம்ல வந்துச்சு, நல்ல மொமெண்ட்ல. செல்சி டிஃபென்ஸ் ஆளே இல்லை. 90 மினிட்ஸ்மே நல்லா ஆடினா. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல பெட்டரா ஆடினா. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. கேம் போக போக இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடினா. ஃபிட்னஸ் வைஸ் பெருசா அந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஹோப்ஃபுல்லி ஆஃப்டர் இன்டர்நேஷனல் பிரேக் கேப்டன் நமக்கு ஃபுல் பாடியோட வருவார்னு எதிர்பார்ப்போம். அவசியம், ரொம்ப அவசியம். அதுல வந்து அந்த ஓடகார்டிசம் பேசுறவெல்லாம் வாயிலே குத்துறோம். அவன் இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது எப்படி சிஸ்டம் எஃபெக்ட் பண்ணுதுங்கிறது வந்து நம்மளுக்கு இப்பயே நல்லா தெரிஞ்சிச்சு. ஐ திங்க் ஓடகார்ட் 7 அக்செப்டபிள். அடுத்து நான் எடுத்துக்கிறேன். சாக்கா நாட் இஸ் பெஸ்ட் கேம் டெஃபினெட்லி. அவனுக்கு வந்து அவன் அந்த ஃபுல்லி ஃபிட்டா இல்ல. போயிருந்தா மெரினோ வந்து மிஸ் பண்ணுவான்ல ஒரு ஸ்லைட் பண்ணி. ஆமா, அவன் சொல்லவும் போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். அதாவது அவன் சொல்லவும் செய்வான், ஒரு மாதிரி மவுத் பண்ணுவான், how did you miss that அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் அந்த
அவன் சான்ஸ் அந்த 2 சான்ஸ் அவன் கிரியேட் பண்ணது உள்ள போயிருந்ததுன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அகைன் நிறைய பேர் வந்துட்டு குக்குரேலா ஹேட் ஹிம் ஆன் லாக் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த அதெல்லாம் மாதிரி வந்து எல்லாம் எதுவும் பார்க்கல. அதெல்லாம் வந்து செல்சி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையாடா அவங்களுக்குன்றதுதான் அது கேள்வி. சரியா? குக்கரேல லாக் மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. அவன் வந்து லைக் ஆக்சுவலா நோட் பண்ணி வேற வச்சிருந்தேன் 1v1ல அவன் எவ்வளவு செஞ்சான்னு சொல்லிட்டு. No duel, kept the ball, passed it back to the goalie, blocked a shot, intercepted, Saka wins duel, gets ball, fouled. திருப்பி வந்து பிரஸ் பை சாக்கா பிளேஸ் அவன் பிரஸ் பண்ண சாக்கா பிரஸ் பண்றப்ப பால் திருப்பி கோலி கிட்ட இது பண்ணான். அது வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் டிஃபெண்டர். அது எப்படி சாக்காவை லாக் பண்ணான்னு தெரியல. நிறைய நேரத்துல பாஸ் இன்டர்செப்ட் பண்ணான். சாக்காக்கு பால் வரவே விடாம செஞ்சான். அப்படி இது பண்றீங்கன்னா ஓகே, கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். நிறைய நேரத்துல வந்து ஆன்டிசிபேஷன் கரெக்டா பண்ணி பால் வந்து வராம விட்டான். பட் 1v1 டியூவல்ல வந்துட்டு அவன் வந்துட்டு மேக்சிமமா வின் பண்ணானா எனக்கு தெரியல. ஏன்னா சாக்கா 2 டியூவல் வின் பண்ணி வெளியே வந்தப்போ வந்து ஒன்னு ஃபவுல் ஆகும், இல்லாட்டி வந்துட்டு இன்னொருத்தவன் டபுள் அப் ட்ரிபிள் அப் பண்ணி தான் பால் எடுத்தாங்க. பட் சேயிங் ஆல் திஸ், சாக்கா டிட் நாட் ஹேவ் a great game. ப்ராபபிலி நீ சொன்ன மாதிரி அந்த வந்து பால் வந்து மெரினோ எக்ஸ்பெக்டேஷன் ஆன் சாக்கான்னு தான் நான் சொல்றேன். ஓகேவா? இல்ல நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். நானு இதுக்கு மேல நான் குறைக்க கூடாது. இல்ல நீ 3 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நம்ம வந்து சாலாக்கு அடுத்த பெஸ்ட் ரைட் விங்கர் லீக்ல இவன் தான் சொல்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. பட் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஹோல்ட் பண்றோம்னா நம்ம டெஃபினட்டா கேட்கணும்ல. நான் சொன்ன மாதிரி இன்ஜுரி இருக்கு, நான் அதை வந்து டெஃபினட்டா ஃபேக்டர் பண்ண அவனால முடியல. அவன் எண்டில் வந்து அவனே படுத்துட்டான். அது ஒரு இன்ஜி இடிச்சதுக்கு அப்புறம் படுத்துட்டு தான் வந்து வெளியே கிளம்புறேன்னு சொன்னான். இல்லாட்டி வெளியே கிளம்புறேன்னு சொல்ற ஆளே கிடையாது சாக்கா. நம்ம வந்து கிளம்பலனா இந்த கேம் நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்றது என்னோட கான்ட்ரோவர்ஷியல் தாட். I would also say the same. Probably அவன் வெளியே கிளம்பலனா நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். பட் இந்த கேம்ல I would give சாக்கா ஒரு 6 or 6.5 தான். அந்த மாதிரியான ஒரு கேம் தான் ஆடினா சாக்கா. மாட்டேன் பட் இருந்தாலும் ஓகே. சாக்கா வர்சஸ் குக்கரேல ஒரு நல்ல சீரிஸ் போயிட்டு இருக்கு ப்ரோ. போன சீசன் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல கொஞ்சம் குக்கரேலா நல்லா ஆடினான். எமிரேட்ஸ்ல சாக்கா வச்சு செஞ்சான். யூரோஸ் ஃபைனல்ஸ் நல்லா இருந்துச்சு குக்கரேலா சாக்கா. திரும்பி இப்போ அது நல்ல ஒரு பேட்டில் தான். கேம் வித்தின் கேம் மாதிரி சாக்கா குக்கரேலா 1 to look out for தான். பாப்போம் எவ்வளவு எப்படி போகுதுன்னு. ட்ரூ. ஆனா அந்த குக்கரேலா பைய ஓடி வந்து ஸ்னிட்ச் வேற செஞ்சான் ரெஃப்ரி கிட்ட. பாரு ஹவேட்ஸ்க்கு வந்து ரத்தம் வருது, இன்னும் பிச்சுக்குள்ள இருக்கா அப்படின்னு அது ஸ்மார்ட் இருக்கீங்க ப்ரோ வந்து. 6.5 சாக்காக்கு நான் கொடுப்பேன். விஜய், காய் ஹேவர்ட்ஸ் ஐ திங்க் காய் ஹேவர்ட்ஸ் வந்து இன்னும் பெட்டர் காய் ஹேவர்ட்ஸ் இனிமேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியஸ் காய் ஹேவர்ட்ஸ் பாக்குறோம். எல்லா கேம்லயும் வந்து கோல்லாம் ஸ்கோர் பண்ணா ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன் வந்து அதெல்லாம் வேற. பட் இருந்தாலும் வந்து காயோட ஸ்ட்ரெங்க்ஸுக்கு நம்ம ஆடல அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த டைம் வரைக்கும் அவனை வந்து ஒரு 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 போலா வச்சு அந்த இடத்துல வந்து என்ன சொல்றது, நீ அந்த இடத்துல ஒரு 4 பேரை புடிச்சு போடு, இல்ல அங்க ஒரு இதை கிரியேட் பண்ணி, இதுதான் நம்ம பண்றோம். இந்த கேம்ல ரத்தம் ஊத்துது, அப்படியே வந்து பரவாயில்லடா ஆடுறா அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ தட்ஸ் ஊத்துனதுக்கு ஒரு எல்லோ கார்டு வேற கொடுத்தானுங்க அவனுக்கு. சம்பந்தமே இல்லையடா, பாவம் அவனுக்கு தானே ரத்தம் ஊத்துது, அவன் போலன்னு சொல்றான்டா, அதுக்கு என்னடா எல்லோ கார்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி. பட் அதுதான் சொல்றேன்ல, காய் வந்து உண்மையான இன்னும் வந்து அவனோட ஸ்ட்ரெங்க்ஸ் யூஸ் பண்ற மாதிரி நம்ம இன்னும் கேம்ஸ் விளையாடல. அண்ட் இந்த கேமும் அதே தான் சொல்லலாம். பட் வாட் அவன் கிட்ட இருந்து இந்த கேமுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். 5.5 கொடுப்பேன். 5 or 5. எனக்கு வந்து இதுதான் வந்து அவன் ரீசன்ட் கேம்ஸ்ல பார்த்ததுலேயே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆன ஒரு கேம் இதுதான். ஸோ 5.5 அந்த 5.5 எது கொடுக்குறேன்னா, அந்த ரத்தம் ஊத்துனதுக்கு பாதி. இன்னொன்னு வந்து இவன் வந்து செல்சி பிளேயர்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் வந்து அவங்க ஒரு ஃப்ரீ கிக்கோ ஏதோ வாங்கும்போது செல்சி பிளேயர்ஸ் 2 பேர் இப்படி கையெல்லாம் கொடுப்பாங்க. கையெல்லாம் நீ என்ன கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி. புரியல, இவங்க செல்சி ஃபேன்ஸ் அவன் இருக்கிறப்போ அவனை அபியூஸ் பண்ணாங்க. அவன் இருக்கிறப்போ அவனை வந்து ஒரு இதுவா பண்ணல. அவன் வந்து மாறி இன்னொரு டீமுக்கு விளையாடுறப்பவும் காண்ட்ல திட்டுறாங்க. இல்ல அவன் வந்து போன சீசன் உட்காந்து இந்த ஒரு போட்டோ எடுத்து எல்லாம் போட்டு நம்ம we are notorious for doing that to our former players. நம்ம வந்து ஃபார்மர் பிளேயர்ஸ் இது பண்ணானா திட்டுவோம், எல்லாமே ஓகே. பட் நம்ம இருந்தப்போ அவனை வந்து அந்த பிளேயரை திட்டி போனதுக்கு அப்புறம் திட்டி அந்த மாதிரி எனக்கு செஞ்சோமா எனக்கு ஆர்விபின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஆர்விபி வந்துட்டு அவன் போற வரைக்கும் வந்து நம்ம ஹீரோவா தான் ஹெல்ப் பண்ணோம். போனதுக்கு அப்புறம் தான் அவனை திட்டணும். இவங்க இருக்கிறப்பவே அவனை வந்து திட்டி இப்போ வந்து அந்த நரேட்டிவே மாத்திட்டாங்க. ஹவர்ட்ஸ்னால நம்ம சாம்பியன்ஸ் லீக் லேக்ல காண்டேனால தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மேன்ஸ் ட்ராஷ் இஸ் அனதர் மேன்ஸ் ட்ராஷ்னு சும்மா சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் இதுதான் லைக் ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது ஏன் வந்துட்டு நீங்கப்பா என்ன எதிர்பார்க்குறீங்க, அவன் வந்துட்டு நீங்க எவ்வளவு திட்டினாலும் வாங்கிக்கணும்னா எனக்கு அதுதான் புரியல. லைக் செலிப்ரேட் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அந்த உஷ்னு சொல்லிட்டு அது கோலா இருந்திருந்தா அப்படியே வரலாறுல அப்படியே கல்வெட்டா செதுக்கி வைக்கிற ஒரு மேட்டரா இருந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இன்னொரு சான்ஸ் கிடைக்காம போக போறது கிடையாது. சோ கிடைக்கும். I'll agree 5 or 5.5. ஹேமந்த், மார்டினெல்லி
எப்படி இருந்தா இப்ப முயல் குட்டி மாதிரி துள்ளிட்டு இருந்த மார்டினெல்லிய நம்ம ஆட்களு பால வாங்கிட்டு அவன் ஜாக்கி பண்றாப்பா. டிஃபெண்டர் ஜாக்கி பண்ண மாட்டேங்கிறான். மார்டினெல்லி ஜாக்கி பண்ணிட்டு இருக்காரு. டேய் என்னடா நீ ஜாக்கி பண்ணிட்டு இருக்க மார்டினெல்லி அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அந்த கோல் அவனை காப்பாத்தி விட்டுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். கோல் போட்டனால 6 மார்க் நான் கொடுக்குறேன் மார்டினெல்லிக்கு. ஆனா அதான் ப்ரோ மார்டினெல்லி இன்னும் கூட கம்மியா கொடுங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சான்ஸ் வரும். லெஃப்ட் ஃபுட்ல நேரா அடிச்சிருவான் சான்சஸ்க்கு. நமக்கு அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஐயோ அதெல்லாம் செம்ம காண்டாயிட்டேன் நான். அந்த டைம்ல நான் கத்திட்டு இருந்தேன், நீ மார்டினெல்லி இல்லடா நெல்லி அப்படின்னு கத்திட்டு இருந்தேன். அதான் ப்ரோ. ஆனா பால் அவன் வாங்கிட்டு மார்டினெல்லி வந்து சாக்கா மாதிரி டெம்போ ட்ரிப்ளர் கிடையாது ப்ரோ. மார்டினெல்லி பாலை வாங்கி குடுகுடு அது அவன் குடுகுடுன்னு இப்ப ஓடவே மாட்டேங்கிறான் ப்ரோ. பாலை வாங்கிட்டு ஜாக்கி பண்ணிட்டு இருக்கான். அது ஆர்டெட்டா சொல்லி பண்றானா இவனுங்க ஏதோ மண்டையை கழுவிட்டானுங்கப்பா அவன் ஸ்ட்ரென்த்துக்கு அதை ஓடுறதே கிடையாது. மார்டினெல்லி பாலை வாங்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதே ஃபொஃபானாவை லெஸ்டர்ல இருக்கும் போது வச்சு செஞ்சிருப்பான். ஆமா இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன வால்யூம் பிளேயர்னு சொல்லுவோம், ஷாட்ஸ் நிறைய எடுப்பான். சாnchez-ஓட கம்பேர் பண்ணுவோம், ஏன்னா அவ்வளவு வால்யூம் ஷாட்ஸ் இருக்கும், அப்பதான் கன்வர்ஷன். இப்ப அந்த மாதிரி ஷாட்ஸே எடுக்கிறது இல்ல. எல்லாமே அப்படியே எடுத்தாலும் நேரா வந்து கீப்பர் பக்கமே அடிக்கிறது. ஆமா. சோ ஒரு மாதிரி என்ன ஏதாவது நம்ம அவனை எவால்வ் பண்ண ட்ரை பண்றோமா என்ன எவ்வளவோ நமக்கு புரியல. ஆனா அதெல்லாம் எதுவும் பண்ணாம அவனை ஒழுங்கா அவனை மாதிரி ஆட் அவுட்டாலே போதும்னு நினைக்கிறேன். ஆனா அதான் டெஃபினெட்லி கோல் சேவ்டிம் தான். ஆனா அதான் 5 ரூபாய் ப்ராபபிலி ஆர்டெட்டாக்கு ஒரு 6 on 10 கொடுப்பேன். கிரௌடுக்கு டெஃபினட் 10 on 10 கிரௌடு. நம்ம ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் மாதிரியே இல்ல, எமிரேட்ஸ் விட சத்தமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆளுங்க தான் கத்தின்னு இருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த இதுக்கு ரெஃபரியை பத்தி பாடுனதுக்கு இட்ஸ் ஆல் அபவுட் யூ அதுக்குமே வந்து ஒரு 10 on 10 கொடுக்கலாம். பட் மத்தபடி சப்ஸ்னு பெருசா யாரும் வரல இல்லையா. சப்ஸ்னு வந்து வந்தது வந்து லைக் ஹெசூஸ் வந்தான், உயிரை வாங்கினான். வந்து அவன் வந்து அவனுக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு எதுவும் ஆர்டெட்டா லெட் டவுன் பண்றது சீனியர் பிளேயர்ஸ் தான் ப்ரோ. ஜீசஸ், சின்சங்கோ இவங்க ஸ்டெப் அப் பண்ணணும் ப்ரோ. இந்த மாதிரி நேரத்துல தான் ஸ்டெப் அப் பண்ணணும். ஆனா அது எந்த அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்கன்றது உண்மையாலே எனக்கு தெரியல. அது டெஃபினெட்லி வந்து அங்கதான் எனக்கு தெரிஞ்ச நம்ம அடிவாங்க. சொல்லுங்க, பண்ணல ஓப்பனா சொல்லு, பண்ணல அவ்வளவுதான். இது வந்து லைக் they are letting the manager down when things are expected. இது ஒரு வந்துட்டு உனக்கு வந்து ட்ரூ. இப்ப ஹெசூஸ் மாதிரி ஒரு பிளேயருக்கு அவன் வந்து உள்ள வந்துட்டு ஓகே எனக்கு வந்து ஒரு ஃபீல் பண்றதுக்கு ஒரு ரன் ஆஃப் 10 games அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. நீ உனக்கு வந்து கூட்டிட்டு வந்தது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீ சிட்டி மாதிரி ஹை ப்ரெஷர் லெவல்ல ஹையஸ்ட் லெவல்ல ஆடி இருக்க. ஒரு நாள் வந்து ஏதாச்சும் வர கொடுக்குற சான்ஸ்ல இத்திரூண்டு இம்பாக்ட் நீ கிரியேட் பண்ணா போறோம். நீ அதை வந்து நெகட்டிவா அப்படியே மொத்தமா வந்துட்டு ஒரு இன்டென்ஷனே சுத்தமா மாறுற மாதிரி வந்து நீ பண்றது வந்து என்னால ஒரே இடத்துல நின்று ராட்னம் சுத்திட்டு இருக்கிறதுக்கு ஒன்னு அனுப்பல. அதுதான் எக்ஸாக்ட்லி ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணணும். அது ஒன்னால பண்ண முடியல. இப்போ ரீசெண்டா வேற ஒன்று வந்திருக்கு. ரஹீம் ஸ்டெர்லிங் வந்து அவன் பண்ணதுக்கும் ஃபிட். அவன் வந்து பிராக்டிஸ்லயே அவனை வந்து ஆர்டெட்டாவை இம்ப்ரெஸ் பண்ண மாட்டான்ட்டு. இது ஒரு தனியா அடிக்கிறதுக்கு ஒரு டாபிக், அதை பத்தி பேசுவோம். பட் அது ஒரு நாள் தனியா எனக்கு ஒரு டைம் ஸ்லாட் போட்டு கொடுங்க, அப்போ அடிக்கிறேன் எல்லாரையும். அதுலதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்துட்டு திடீர்னு வந்து ஒரு யாருமே நம்ம இப்ப பேசினதுதான் விங்கர் சைட்ல வந்து யாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்ல, எல்லாருமே வந்து ஸ்குவாட் பிளேயர்ஸா தான் ஆர்டெட்டா பாக்குறாங்கிற மாதிரி சாக்காவது ஒருத்தன் போட்டிருக்காங்க. ஒரு புது ஆள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு போட்டாங்க. பட் அகேன் இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஓல்ட் ஸ்கவுட்ஸ், சும்மா பைட்ஸுக்காக போடுற மாதிரி இருக்கும். எடு இல்லாம ஒரு இது இல்லாம டிஓஎஃப் இல்லாம நம்ம எங்கேயிருந்து வந்து ஆள் வாங்க போறோம்னு எனக்கும் தெரியல. பட் இதுதான் நம்மளுடைய இந்த கேமோட ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ். உங்களுடைய கருத்து நிறைய நான் சொன்ன மாதிரி நிறைய கண்டென்ஷியஸ் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். உங்களுடைய கருத்து என்னங்கிறது வந்து காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே போல் கண்டினியூ டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுடைய காமெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் இருந்தாலும் போடுங்க. we are always happy to see the comments and improve what we do. ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா யாராவது தமிழ்ல ஜாஸ்தியா பேசுங்க, இங்கிலீஷ்ல கம்மியா பேசுங்கன்னு போடுவாங்க. அதை எதிர்பார்த்து கொண்டே இந்த எபிசோடை முடித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ ஹேமந்த் அண்ட் விஜய். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ், டேக் கேர்.